திராவிட கோட்டையை தகர்ப்பதற்கு பிராமண கடப்பாறையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போன சீமான் அக்ரஹாரத்தில் போய் அங்கு இருந்த சில கடப்பாறைகளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தோம்னாக்கா பூரா நம்ம கடப்பாறைகளாக இருக்குதே தவிர எதுவும் பிராமண கடப்பாறைகள் இல்லை. ஒன்று அல்லது இரண்டு கடப்பாறைகள் தான் பிராமண கடப்பாறைகள், மற்ற எல்லா கடப்பாறைகளும் நம்ம கடப்பாறைகளாக இருக்கிறது. ஆனால் பிராமண கடப்பாறையை தூக்கிட்டு வரணும்னு அக்ரஹாரத்துக்கு போனவர் அங்கே பூரா நம்ம கடப்பாறைகள் தான் அவர் கையில் கிடச்சிருக்கு. அது ஏன் நம்ம கடப்பாறைகள் அங்கே போணுச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. இல்லை அப்படி தானே சொல்லிட்டு போனாப்புல, ஆனால் அங்கேருந்து நம்ம கடப்பாறைகளை தூக்கிட்டு வந்திருக்காப்புல. அதில் சரி இந்த கடப்பாறைகளை குறித்து தான் பேச போகிறீங்களா அப்படின்னாக்கா இல்லை, அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற பூரா கடப்பாறைகளும் நம்ம கடப்பாறைகள், திராவிட கடப்பாறைகள், பிராமணியத்துக்கு பார்ப்பனியத்திற்கு எதிரான கடப்பாறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம அதிகமாக பேச போகிறது இல்லை. ஆனால் இதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலா படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, வேங்கைய மோவன் ஒத்தையில் நிற்க மொத்தமாக வாங்கலே அப்படின்பார்ல, அந்த டைலாகுக்கு தகுந்த மாதிரி ஒத்தாலும் அடிக்கிறதுக்கு மொத்த ஆளையும் தட்டிட்டு வந்திருக்கான் நம்ம சீமானு. பார்த்தோம்னாக்கா அந்த மொத்த ஆளும் நம்ம ஆளுகளாக இருக்காங்க. அதனால் இதில் பேச வேண்டிய மற்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதை தாண்டி சில வரலாற்று தரவுகள், வரலாற்று நிகழ்வுகள், அப்புறம் வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று ஆதாரங்கள், இதெல்லாம் நம்ம உள்ள நிறைய பேச போகிறோம். அதோடு சேர்த்து இதில் குறுக்கு கேள்விகளாக சீமானை நாக்கப்படுங்க கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. அது மட்டும்தான் அதில் பார்க்க போகிறோமானாக்கா அது இல்லை. அதை தாண்டி சீமானுடைய அடுத்த மூவ் என்ன, அடுத்த போஸ்டரில் யாருடைய ஃபோட்டோக்கள்லாம் அதில் சேர்க்கப்பட போகுது என்கிற தகவலையும் சேர்த்தே தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தகவல் என்னென்ன தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவரை கொண்டு வந்து நிப்பாட்டின மொத்த கூட்டமும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொத்த கடப்பாறைகள். அதில் ஆக்சுவலாக கடப்பாறைகள் தான் பேர் வச்சுருக்கணும். ஏன்னா திராவிட கோட்டையை தகர்ப்பதற்கு பிராமண கடப்பாறை கடை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனால் தெரியல, அங்கே பிராமண கடப்பாறைகள் இல்லை போட்டிருக்கு. அங்கே அக்ரஹாரத்தில் இருந்தது பூரா நம்ம கடப்பாறைகள் தான் அங்கே இருந்திருக்கு. அதனால தான் பூரா கடப்பாறைலாம் கொண்டு வந்திருக்காப்புல. நீ தலைப்பை எப்படி வச்சுருக்கணும்னா கடப்பாறைகளை போற்றுவோம் அப்படின்னு தான் வச்சிருக்கணும். நீ அதானே சொல்லிட்டு போனேன், அப்புறம் எதுக்கு பெரியாரை போற்றுவோம்னு நீ தூக்கிட்டு வர்ற? உனக்கு தான் பெரியாருங்கிற பேரே பிடிக்காதுல்லடா. நீ உண்மையிலேயே மானம் ரோசம் சரி, இந்த டைலாக் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்ட, அதெல்லாம் உங்ககிட்ட இல்லை. அதனால் நீ பெரியாருங்கிற பேரே பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு திரும்ப திரும்ப பெரியார்கிட்ட போய் தான் வாங்கி குடிப்பியா? அவரோட தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஒருவேளை பிற்காலத்தில் இப்படி சீமான்னு ஒருத்தன் வருவான்னு தெரிஞ்சுதான் அவர் சாகிற வரைக்கும் அந்த பக்கெட்டில் மூத்திரத்தை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு தெரிஞ்சிருக்காரு போல் இருக்கு. சீமான்னு ஒருத்தன் வருவான், தம்பி அது யாரும் தொடாதீங்க அப்படின்னு தெரியல, அவரோட தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் இருக்கு சீமானுக்கு. சரி, அவன் டேஸ்ட்டு, நம்ம என்ன பண்ணுறது? அதனால் அந்த பெரியாரை போற்றுவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தான்ல, எங்கெங்கேயோ தோண்டி எடுத்துகிட்டு ஆளை கொண்டு வந்திருக்காயா. சிலதெல்லாம் ஃபோட்டோஸே கிடைக்கல, என்ன பண்ணிருக்கான், வரைஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஃபோட்டோவை. அவருடைய பேர் மட்டும் இங்கே தகவல்கள் இருந்திருக்கும் போல் இருக்கு. எடுத்து அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து வரைஞ்சி கொண்டு வந்து எனக்கு முன்னாடியே பாக்ஸ் போட்டு ஒதுக்கிட்டாங்க போல் இருக்கு. 63 பேர் அப்படின்னு, இந்த நாயன்மார்கள் மாதிரி 63 பேர்னு போட்டு ஒதுக்கிட்டாங்க போல் இருக்கு. ஃபோட்டோக்கள் கிடைக்கலையா? போட்டு என்னக்கா சில இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சிங்காரவேலர் ஃபோட்டோ ஒரு இடத்துல ஒட்டியிருக்கான், அதையே ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துல ஒட்டியிருக்காங்க. என்ன அவர் பேரை பார்த்தா நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்கல. சிங்காரவேலர் ஃபோட்டோ ரிவர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருக்கான், இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வரைஞ்சி ஒருத்தரை கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கான். பாக்ஸ் போட்டாச்சு, யாரையோ ஒட்டி ஆகணும்னு சொல்லி ஒட்டி வச்சிருக்கான். சரி, அதில் நீ இத்தனை பேர் மட்டும் இல்லை, இந்த 63 பேர் மட்டும் இல்லை, நீ 63,000 பேரை பெரியாருக்கு எதிராக திரட்டிட்டு வந்தாலுமே 3 கேட்டகரி தான். ரொம்ப சிம்பிள், நம்ம ஆரம்பத்திலே சொன்னதான். ஒன்று, பெரியார் அவரை தலைவர்னு சொல்லியிருப்பார் எங்கேயாவது, அப்படி இல்லைன்னா பெரியாரை அவர்கள் தலைவர்னு சொல்லியிருப்பாங்க எங்கேயாவது. இந்த 2 கேட்டகரி. 3வது ஒரு கேட்டகரி இருக்குது, அது சங்கி கேட்டகரி. அது எப்போவுமே இந்த பார்ப்பனியத்துக்கு பல்லு விலைக்கு விடுற வேலை, பார்ப்பனியத்துக்கு குண்டி கழுவி விடுற வேலை, இந்த மாதிரியான அற்புதமான வேலைகளை செஞ்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா மாப்போசி அவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா பாரதி அவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும்னாக்க உள்ள நிறையா இருக்குது. அந்த ஃபார் எக்ஸாம்பிளாக நான் உள்ள உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். இப்படி 3 கேட்டகரியில் நீங்கள் இது பிரிச்சிடலாம். இந்த 3 கேட்டகரியை தாண்டி குரூப்பில் டூப்பாக ஒரு ஃபோட்டோவும் உள்ள திணிச்சிருக்காயா. டேய் பாலியல் பொறுக்கி, டேய் குரூப்பில் டூப்பாக இந்த 3 கேட்டகரியை தாண்டி உள்ள சொல்லியிருக்கா. அதுவும் இப்போ நம்ம யாருன்னு பார்ப்போம். குறிப்பாக பெரியார் தலைவர்னு சொல்ல யாருனாக்கா அம்பேத்கருடைய ஃபோட்டோ வச்சுருக்கான். புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஃபோட்டோவையும், அதாவது திராவிட கோட்டையை உடைப்பதற்கான அந்த கடப்பாறைகளை கொண்டு வரேன்னு சொன்னாலும் அதில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஃபோட்டோவையும் வச்சுருக்கான்.
இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுக்கே தெரியும், இது முழுக்க முழுக்க திராவிடர்கள் வாழ்ந்த மண், இது திராவிட மண் அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே பதிவு பண்ணியிருக்கார். திராவிடர்கள்னால் வேறு யாரும் இல்லை, தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாகவே விளக்கியிருக்காப்புல. அப்படியாப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய ஃபோட்டோவை திராவிட கோட்டையை அவர் தான் சொல்கிறாரு. எனக்கு அவரும் திராவிடர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவரும் திராவிடர். எனக்கா அது ஒரு ரேஸ், அது ஒரு இனம், திராவிட இனம் ஆரிய இனம் அப்படின்னு பிரித்தோம்னாக்கா நம்ம திராவிட இனத்தில் வர்றோம். ஆரிய இனம் பார்ப்பனர்கள் தான் ஆரிய இனம், பார்ப்பனர் அல்லாத எல்லோருமே இங்கு திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் தான். அதேமாரி வேறு வேறு இனங்கள் இருக்கும். நீங்கள் வேறு வேறு நாடுகள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு இனங்கள், அந்த முகங்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். இந்த கக்கோஷியன் அது இதுன்னு எதாவது சொல்லுவாங்க, வெவ்வேறு பேர் மங்கோலியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது மங்கோலியன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு வேறு ரேஸ் இருக்குது. அந்தமாதிரி நம்மளோட ரேஸ் வந்து திராவிடியன் ரேஸ். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த திராவிடியன் ரேஸில் தான் வர்றாரு. இப்போ நானும் திராவிடியன் ரேஸில் தான் வர்றேன், பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் திராவிடியன் ரேஸில் தான் வருவீங்க. இப்போ நிறைய கலப்பு ஏற்பட்டுருச்சுக்கிறது வேறு விஷயம். ஆனால் ரேஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா அது திராவிடியன் ரேஸ். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவரும் திராவிடியன் ரேஸில் தான் வராரு. அப்போ இந்த திராவிட கோட்டையை உடைப்பதற்கு இது திராவிட மண்ணு தான், தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் இந்தியா முழுக்க வாழ்ந்தார்கள்னு புத்தகத்தையே எழுதின புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டு வந்து திராவிட கோட்டையை பேப்பர்னு சொல்லி போட்டு வச்சுருக்கானாக்கா இவன் எவ்வளோ பெரிய பேப்பையிலாக இருப்பான் இந்த சீமான் என்கிற பாலியல் பொறுக்கி. இதோடனாக்கா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பெரியார், இங்கெல்லாம் என்னை தலைவர்னு சொல்கிறீங்கன்னா நான் ஒருத்தர் தலைவர்னு சொல்லணுன்னாக்கா அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 17 மேடைகள் நினைக்கிறேன். 17 மேடைகளில் 17 கூட்டங்களில் இது தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அம்பேத்கருக்கு இங்கே உள்ள தமிழ் மக்களெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறீர்கள், அந்த நன்றி கடனை எப்படி நீங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் அம்பேத்கருக்கு உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அம்பேத்கர் என்று பெயர் வையுங்கள், அம்பேத்கர் என்று பெயர் வைத்து அந்த நன்றி கடனை ஒரு வகையில் நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்று பெரியார் மேடைகளில் பேசும்பொழுது, பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது இதை பதிவு செய்திருக்கிறார். அப்போ நீங்களாம் நான் தலைவருங்கிறீங்க, எனக்கு ஒரு தலைவனாக்கா அது அம்பேத்கர் தான்டா அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்படியாப்பட்ட அம்பேத்கரை கொண்டது திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு எவ்வளோ பெரிய கோமாளியாக இருக்கான் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய நகைச்சுவை மன்னனாக இருக்கிறார். சரி, இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இவர் தூக்கி கொண்டா நிப்பாட்டிருக்காப்புல. இது வந்து பெரியார் யாரை தலைவர்னு சொல்லியிருக்காங்கன்னாக்கா அந்த கேட்டகரியில் வர்றவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்னும் சில பேர் அப்படின்னாக்கா பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அது பெரியாருடன் இணைந்து செயல்பட்டிருப்பார்கள். அவங்க யாராருன்னு பார்ப்போம். அவங்க இதில் பூரா லிஸ்ட்டாக அதுதாங்க, பூரா லிஸ்ட்டுமே அதுதான். நீங்கள் வள்ளலார் படம் போட்டிருக்காங்கல்ல, வள்ளலாருடைய 6ஆம் திருமுறை புத்தகத்தை யார் வெளியிட்டது? வள்ளலார் படத்தை போட்டிருக்கான். இது திராவிட கோட்டையை உடைப்பதற்கு பிராமண கடப்பான்னு வள்ளலார் கொண்டு பாட்டிருக்காங்கல்ல. வள்ளலார் 6ஆம் திருமுறை புத்தகத்தை வெளியிட்டது இப்போ தந்தை பெரியார் அவர்கள் தான் வெளியிட்டார். அது மட்டும் இல்லை, வள்ளலார் ஜோதி ஆகிட்டார்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி ஜோதியானார்? யாரால் ஜோதியானார்? அவர் ஜோதி ஆக்கியது யார்? ஜோதியெல்லாம் ஆக்கலை, அவரை கொளுத்தி விட்டாங்கன்றதான் வரலாறு. இவரை கொளுத்தி விட்டார்கள். யார் கொளுத்தி விட்டா? பெரியார் பேர் கொளுத்தி விட்டாரா? அல்லது திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க போய் கொளுத்தி விட்டாங்களா? அல்லது சமூக நீதியை சேர்ந்தவர்கள் போய் கொளுத்தி விட்டாங்களா? நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் கொளுத்தி விட்டாங்களா? சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கொளுத்தி விட்டாங்களா? யார் கொளுத்தி விட்டா? நீ சொன்னில்ல திராவிட கோட்டையை உடைப்பதற்கு அந்த பிராமண கடப்பாறையை கொண்டு வருவேன், அந்த பிராமண கடப்பாறை தான் ஐயாவை கொளுத்தி விட்டது என்கிற வரலாறு இந்த பரதேசிக்கு, இந்த பாலியல் பொறுக்கிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து ஒரு தனி ஒரு மார்க்கமாகவே கொண்டு போனார். என்ன மார்க்கம் கொண்டு போனார்னாக்கா சனாதனத்திற்கு எதிரான ஒரு மார்க்கத்தை அவர் உருவாக்கினார். சனாதனத்துக்கு எதிரான ஒரு மார்க்கம், அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் அவருடைய மார்க்கத்தினுடைய நோக்கம். அடுத்ததாக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கான் பாருங்க, வெக்கமே இல்லாமல் அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஐயா வழி, ஐயா வைகுந்தர் அவர்கள். அவர் வந்து ஐயா வழி அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தையே உருவாக்கினார். இவரும் எதற்காக அந்த மார்க்கத்தை உருவாக்கினார்னாக்கா, இந்த திராவிட கோட்டையை நான் தகர்ப்பேன்னு சொல்லிட்டு பிராமண கடப்பாறையை கொண்டு வருவேன்னு சொன்னாலும் அந்த பிராமண கடப்பாறைக்கு எதிராக ஒரு மார்க்கத்தை உருவாக்கினார், ஒரு மதத்தை உருவாக்கினார். அந்த மதத்தினுடைய பேர் ஐயா வழி. இது அந்த கன்னியாகுமரி, அந்த கேரளா பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக ஐயா வழியில் நிறைய பேர் மாறி இருப்பாங்க. குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க அதிகமாக மாறி இருப்பாங்க. ஏன்னாக்கா அன்னைக்கு பட்டியல் சமூகம் என்று சொல்லப்படுகிற தேவேந்திரகுல வேளாளர் சமூகமாகட்டும் அல்லது பறையர் சமூகமாகட்டும், அவங்களை விட அதிகமாக தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க தான் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் வந்து பயங்கரமாக சொல்லனா துயரங்களுக்கு உள்ளானார்கள். யாரால் உள்ளானாங்க? இங்கே பெரியார் போய் சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தினாரா? அங்கே உள்ள பார்ப்பனர் சமூகம் இருக்குல்ல, அங்கே உள்ள பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாடார் சமூகம் மற்றும் புலையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு, அது மட்டும் இல்லை, ஏன் இந்த மேனன்னு ஒரு சமூகம் சொல்லுவாங்களே அவங்களுக்கு, நாயர் சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு அங்கே உள்ள பார்ப்பனர்கள் இந்த கோணக்கொண்டை போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கோணக்கொண்டை பாப்பானுங்க இருக்கு
மிகப்பெரிய துரோகத்தை அவங்க விதைச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்க வந்து ஒரு பெரிய காம கொடூரன்களாக இருந்திருக்கிறார்கள். தரவாடுன்னு சொல்லுவாங்க, தரவாடு இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கோம். தோழர் கிருஷ்ணவேல் இருக்கார்ல, டிஎஸ் கிருஷ்ணவேல், அவர் இதை பற்றி புத்தகமே வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னாக்கா டிஎஸ் கிருஷ்ணவேல் அவருடைய சேனல் போய் பாருங்கள். அந்த சேனலில் அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அல்லது வீடியோவிலேயே போடுவார். அதை கால் பண்ணி தரவாடு சம்மந்தப்பட்ட புத்தகத்தை கொடுங்கனாக்கா அவர் ரொம்ப தெளிவாகவே எழுதியிருப்பார். எவ்வளவு அவங்களுடைய பாலியல் தொந்தரவுகள், எவ்வளவு அந்த பெண்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆள்பட்டாங்க, நாயர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அங்கே உள்ள தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகிற சமூகத்தில் அன்று இருந்தவர்கள் எவ்வளவு துயரங்கள் அனுபவிச்சாங்க அந்த கோணக்கொண்ட பாப்பானுங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அது புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சுன்னா தெரியும். நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதனாக்கா தரவாடுன்னு சொல்லுவாங்க. தரவாடுனாக்கா வீடு, தரவாடுனா வீடு. அதில் வந்து ஒரு அங்கே உள்ள ஒரு மூத்த ஆம்பளை இருப்பான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறது தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணும். அவன் தான் அந்த கோணக்கொண்ட பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவானாக்கா, அந்த ஏரியாவில் உள்ள நாயர் சமூகத்தில் உள்ள பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உடனடியாக முதல்ல இந்த பாப்பானுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ இந்த பாப்பா முதல்ல அந்த பெண்ணோட அவன் இருந்துருவான். அப்புறம் எப்பப்பெல்லாம் அவனுடைய அபிலாஷைகள் மேலே வருதோ அந்த அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு அந்த ஏரியாவில் உள்ள நாயர் பெண்களை மட்டும்தான் அவன் கூப்பிடுவான். அவன் கூப்பிடும் பொழுது நாயர் பெண்கள் போயே ஆக வேண்டும். இது சட்டமாக என்று இருந்தது. மற்ற சமூகத்தை சார்ந்த பெண்களை, குறிப்பாக புலையர் சமூகம் அல்லது மற்ற தீண்டத்தகாத சமூகமாக அன்றிருந்த சமூகம் இருக்கு இல்லையா, அந்த பெண்களை அவங்க தொடுவதற்கு கூட அவங்க லாயக்கற்றவர்கள் என்கிற வகையில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அப்பப்போ என்ன பண்ணுவானுங்கனாக்கா, இவங்களுடைய காம உணர்ச்சி அடங்காத பொழுது அங்கே உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இருந்த அந்த சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய பாலியல் கொடுமைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த தரவாடு இல்லம் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ தரவாடு இல்லம்னாக்கா அங்கே உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த குடும்பத்தில் உள்ள பார்ப்பன பெண்களையே அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்க. அதாவது ஒரு வீடு இருக்கும் அவங்க தங்குறதுக்கு, அந்த பெண்கள் தங்குறதுக்கு, அது வந்து ஜன்னல் கூட இல்லாத வீடு. கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருவானுங்க, ஜன்னல் கூட இருக்காது, ரொம்ப க்ளோஸ்டான வீடு, உள்ள வெளிச்சம் எதுவுமே இருக்காது, தேவையான ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொளுத்தி வச்சுக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த பெண்கள் இருப்பாங்க. ஏன்னாக்கா யாராவது ஆண்கள் பார்த்துட்டாங்கனாக்கா அவங்கள வந்து சுவீகரித்து கொண்டு போயிடுவாங்க, அவங்கள மயக்கி கொண்டு போயிடுவாங்க, அல்லது தப்பான வழியில் இந்த பெண்கள் எப்போவுமே போகக்கூடியவர்கள் அப்படின்னு பெண்களை பற்றி தவறான புரிதலோடு இருந்த ஒரு சமூகம் தான் அந்த கோணக்கொண்ட பாப்பான் சமூகம். இப்போ அவங்க வீட்டு பெண்களே அவங்க அப்படி தான் வச்சுருப்பாங்க. வெளியில் ஒரு வேளை எங்கே எப்போ போகலாம்னாக்கா 2 இடத்துக்கு அவங்க போகலாம். ஒன்று கோவிலுக்கு போகலாம், இன்னொன்று குளிப்பதற்கு அங்கே உள்ள வாய்க்காலுக்கோ குளத்துக்கோ அல்லது ஆற்றுக்கோ போகலாம். அப்போ அவர்கள் செல்வதற்கென்று தனி பாதை இருக்கும், அவர்கள் குளிப்பதற்கென்று தனி படித்துறை இருக்கும். வேறு எங்கேயும் அவங்க போக முடியாது. அந்த ரூட்லேயே போயிட்டு அந்த ரூட்லேயே வந்துடணும். அதே மாதிரி கோயில்னாக்கா அந்த ரூட்டில் போயிட்டு அந்த ரூட்டில் வந்துடணும். அப்போ கையில் வந்து ஒரு பனை ஓலையில் செய்யப்பட்ட தென்னை ஓலையில் செய்யப்பட்ட ஒரு குடை ஒன்று இருக்கும். அந்த கொடை வந்து இப்படி வச்சுருப்பாங்க. நீங்கள் பழைய படங்களில் பார்த்துருக்கலாம். கோணக்கொண்டை போட்டுக்கிட்டு இந்த வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு இப்படி குடை வச்சுருப்பாங்க. அந்த கொடை எதுக்குனாக்கா அது ஒரு பெண்ணடிமைத்தனத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான் அந்த கொடை. இன்கேஸ் யாராவது ஆப்போசிட்டில் வந்துட்டாங்கனாக்கா அந்த கொடையை வச்சு அவங்க மூஞ்சை மறைச்சிக்கணும். அதுக்கு தான் அந்த கொடை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியில் போகும் பொழுது அவங்க கூடவே வந்து அங்கே உள்ள தீண்டத்தகாதவர் சமூகத்தை சார்ந்த பெண்கள் 2 அல்லது 3 பேரை அவங்களுக்கு தோழியாக போட்டிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே, அந்த இருட்டறைக்குள்ளேயே. அவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல அமர்வதற்கு இடம் இருக்கும், அங்கே மட்டும்தான் இருக்கணும். அவங்க எப்படி ஆடை அணிவாங்கனாக்கா மாரை வந்து மறைச்சிக்கக்கூடாது. அதோட அவங்க இடுப்பில் மட்டும்தான் துணி இருக்கணும். அதாவது முட்டிக்காலுக்கு மேலேயும் இடுப்புக்கு கீழே தான் துணி இருக்கணும். உடம்புல வேறு எங்கேயுமே துணி இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணி. ஸோ இதை போட்டுட்டு அவங்க 2-3 பேர் அவங்க வெளில போகும்போது அவங்களுக்கு முன்னாடி போவாங்க. அவங்க ஒரு சவுண்டு விட்டுக்கிட்டே போவாங்க. அந்த சவுண்டு வருதுனாக்கா அந்த பார்ப்பன வீட்டு பெண் வந்து வெளியில் வராங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் யாராவது ஆப்போசிட்டில் வராங்கனாக்கா அவங்க அப்படியே திரும்பிடணும். திரும்ப முடியாதனாக்கா மூஞ்சை திருப்பிக்கிட்டு உள்ளே எங்கேயாவது சைடில் கீழே போய் நின்றுணும். இந்த பெண்களுடைய கண்ணில் அவங்க படவே கூடாது. ஒருவேளை பட்டுட்டாங்கனாக்கா இந்த கொடை தூக்கிட்டு போகிற பெண்ணோட கண்ணிலையோ அல்லது அவங்க கண்ணில் இந்த கொடை தூக்கிட்டு போகிற பார்ப்பன பெண்ணை பட்டாங்கனாக்கா மிகப்பெரிய தண்டனை இந்த 2 பேருக்கும் வழங்கப்படும். அந்த கோணக்கொண்ட பாப்பானால இவ்வளோ பெரிய மிகப்பெரிய கொடுமையை அவங்க உள்ளாக்குனாங்க. குறிப்பாக அங்கே உள்ள நாயர் வீட்டு பெண்கள் கல்யாணம் ஆகுதுனாக்கா முதலிரவு அந்த பாப்பான் கூட தான். ஸோ அதை முடிச்சுட்டு தான் அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கே போகணும். அப்போ டிஎம் நாயர் இருக்கார் பார்த்தீங்களா, நீதி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், டிஎம் நாயர் அவர்கள் சென்னையில் பேசுகிறாரு. பேசும்பொழுது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பேசுகிறாரு, எல்லாரும் நாயர் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு பெரிய சாதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நாங்கள் வந்து கேரளாவில் அவ்வளவு எங்களுடைய சமூகம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்துச்சு. அங்கே உள்ள பார்ப்பனர்கள் எங்களுக்கு சொல்லனா துயரங்களை உண்டாக்குனாங்க. இப்போ டிஎம் நாயராக முன்னாடி நின்று நான் பெரிய ஒரு வீர உரையாற்றிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு எழுச்சி உரையாற்றிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் என்பது என் அப்பா ரத்தம் தான் அப்படிங்கிறதே எனக்கு உறுதி கிடையாது. என் நாயர் சமூகத்தை சார்ந்த ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது என்பதே உறுதி கிடையாது எனக்கு. ஏனென்றால்
அந்த பார்ப்பனர்கள், அங்கே உள்ள அந்த கோணக்கொண்ட பார்ப்பனர்கள் அவ்வளவு நாயர் வீட்டு பெண்கள் மீது பித்து பிடித்து அவங்க காம வெறி பிடித்து திரிந்தார்கள் அப்படிங்கிறத ஓப்பனாக தன்னுடைய பிறப்பை குறித்து அவர் பேசுகிறார். அந்த அளவுக்கு அந்த கோணக்கொண்ட பார்ப்பானுங்களையும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதுலேருந்து வெளிவருவதற்காக, தீண்டாமலேருந்து வெளிவருவதற்காக தான் ஐயாவழி போன்ற இந்த ஒரு மதமாகவே உருவானுச்சு. இதற்கு எதிர்த்தாப்புல இதை எதிர்த்து தான் உருவானுச்சு. இப்படியாக பாதிக்கப்பட்டவங்க யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த ஐயா வழியில் வந்து, ஏன்னா இங்கே எல்லோரும் சமம், இங்கே யாரும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உங்களை யாரும் இந்த ட்ரெஸ் இதுக்கு மேலே தான் போடணும், இதுக்கு கீழே தான் போடணும், இவன் கண்ணில் படணும், இவன் கண்ணில் படவே கூடாது, இவனை தொட்டாத்திட்டு, இவனை பார்த்தாத்திட்டு, இவன் செருப்பு போட்டாத்திட்டு, இவன் துண்டு போட்டாத்திட்டு, இப்படிங்கிற எந்த திட்டமே கிடையாது. இது அனைவரும் சமம், ஈக்குவல். அதுதான் இங்கே எல்லாரும் வாங்க. இங்கே கடவுள் என்பது நீங்கள் தான். கடவுள் என்பது சனாதனத்தை, தீண்டாமையை வந்து மேற்கோள் காட்டுவது யாருமே இங்கே கடவுள் கிடையாது. கண்ணாடி தான் கடவுள். கண்ணாடி முன்னாடி நின்னோம்னாக்கா என் மூஞ்சி எனக்கு தெரியும், இப்போ நீ தான், உனக்குள்ள தான் கடவுள் இருக்குது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். அதை உருவாக்கியவர் தான் ஐயா வைகுந்தர் அவர்கள். இந்த ஐயா வைகுந்தர் அந்த பிராமண கடப்பாறைகளுக்கு எதிராக தான் இவர் ஐயாவடிங்கிற கடப்பாறையை உருவாக்கினார். இவரை கொண்டு வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிட்டு, நீ திராவிட கோட்டையை உடைப்பதற்கு பிராமண கடப்பரை தூக்கிட்டு வரோன்னு ஐயாவை போட்டுருவோம். ஐயாவை போட்டுறது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நாங்கள் ஐயாவை ஏற்றுக்கிட்டவங்க தானதப்பா, இவரை எதுக்கு எங்கே முன்னாடி நிப்பாட்டிட்டு இருக்க நீ? அடுத்து இந்த மாதிரி பல பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஒத்து போகிறவங்க ஐயா குன்றக்குடி அடிகளார் இருக்கார். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கடைசி வரை பெரியாருடன் இருந்தவர், பெரியாருடைய மேடைகளில் நிறையா உட்கார்ந்து இருந்தவர், பெரியாருடன் இருந்தவர், பெரியாருக்கு ஆதரவாக பேசியவர், பெரியார் அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இவர் ஆன்மீகவாதி. பெரியார் யார்? பெரியார் ஒரு நாத்திகர். ஆத்திகமும் நாத்திகமும் ஒன்று சேர்ந்து இடம் பார்த்துருக்கீங்களா? அதாவது தெற்கும் வடக்கும் ஒன்று சேர்ந்து ஒரே மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரே புள்ளி. ஏன்னாக்கா இவர் எதிர்த்தது என்னன்னாக்கா சனாதனத்தை அவர் எதிர்க்கிறார். இப்போ கடவுள் நம்பிக்கை மதம் என்பது ஒருவரை தீண்டாமைக்கு ஆட்படுத்துவதோ அல்லது கீழ் சாதி மேல் சாதி என்று கிண்டல்களை செய்வதோ, அதை வைத்து பிரிவினைவாதம் உருவாக்குவதோ கிடையாது. அப்போ இங்கே உள்ள எல்லோருமே சமம் என்று சொல்கிறது யாருனாக்கா, முதல்ல வந்து எல்லோரும் சமண்டா, இங்கே பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ் கூடாதுன்னு சொல்கிறது எந்த இந்து மதத்தை சார்ந்தனும் இல்லை, சொல்கிறது நாத்திகன். நாத்திகன் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது இங்கே உள்ள நாத்திகன். அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லோருடைய உரிமைகளும் உங்களுக்கு மீட்கப்படணும், உங்களுக்கு உரிமைகள் வந்து சேரணும்னாக்கா நீங்கள் நாத்திகர்களுடன் சேர்ந்து செயல்படுங்கள் என்று வெளிப்படையாக பேசியவர் தான் குன்றக்குடி அடிகளார். நீ அந்த குன்றக்குடி அடிகளார் போட்டோ போட்டு வந்து ராஜா அப்படி தமாஸ் பண்ணுகிற ஐயா. அடுத்தது பாருங்க, நம்மள இவர் இங்கே ஐயாவளினாக்கா இங்கே இவர் நம்ம அம்மாவளி, நம்ம மதுரை ஆதீனம், இவர் அம்மாவளி இல்லை, இவரை கொண்டாந்து இங்கே வச்சு. அடுத்து நம்ம ஐயா பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்கள் இறுதி மூச்சு வரை தன்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொண்டவர். பெரியாருக்கு எதிராக எங்கேயும் எழுதியதும் கிடையாது, பேசியதும் கிடையாது. முழுக்க முழுக்க பெரியாருக்கு ஆதரவாக பேசியவர். பெரியாருக்கு எதிராக சிவந்தியாயத்தனார் செயல்பட போகிறார் என்று தெரிஞ்சு சின்ன சமிக்கை வந்தவனையே பாடல்களில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சார். பெரியாரை தூற்றுபவராக இன்றைக்கு சிவந்தியாயத்தனார் வந்துட்டாரு, இவனை விடக்கூடாது, இவன் இதுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இவனை அடித்து விரட்டணும்னே பாட்டு எழுதினவர் ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசனுடைய கடப்பாறை கொண்டு வந்து திராவிட கொண்டு இவ்வளவு வீக்கா இருக்கு, ஆளே கிடைக்கல, கிடைக்காது, தமிழ்நாடு முழுக்க தேடினாலும் உனக்கு கிடைக்காது ராஜா. அடுத்தது பாருங்க, தேவநேய பாவாணர் அவர்கள். தேவநேய பாவாணர் அவர்களுக்கு திராவிட மொழிஞாயிறு என்ற பட்டத்தையே அவர் கொடுத்தது ஐயா பெரியார் அவர்கள். அவரும் பெரியாரும் சேர்ந்து பார்த்த வேலைகள் பல. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள். பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் ஒரு சில இடங்களில் பெரியாருடன் முரண்படுகிறார். எங்கன்னாக்கா மொழி அறிஞர், பயங்கரமான மொழி அறிஞர் ஐயா பாவலரேறு பெருஞ்சித்தனார். அப்படியேப்பட்ட மொழி அறிஞர் வந்து அவர் ஒரு சில இடங்களில் பெரியாரோட கூற்றுக்கு இந்த மொழியின் அடிப்படையில் ஒரு சில இடங்கள் முரண்படுறார். ஆனால் பல இடங்களில் ஐயா பெரியாரோட இணைந்து செயல்படுகிறார். இப்போ பெரியார் வந்து சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமான சீர்திருத்தவாதி, எவ்வளோ பெரிய தலைவர், அவரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு பல இடங்களில் பேசிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பல வேலைகளை பார்த்துருக்காங்க. குறிப்பாக இந்த கடைசியாக அதர்ம மனோஜ் போட்ட மேடையில் பொழிலன்னு ஒருத்தர் பேசியிருப்பார். ஆள் பார்க்குறதுக்கு சாப்பிட்டா இருப்பார், ஆனால் பேசுகிற ஒன்று சும்மா வீச்சு மாதிரி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். உன்னை போட்டு 1 மணி நேரத்துக்கு பிறந்தவர் அவர் தான், இவருடைய பையன் தான். ரெண்டு பேருமே பயங்கரமான தமிழ் தேசியவாதிகள். தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடுன்னு பேசினதுக்காகவே 10 வருடம் சிறை தண்டனை அனுபவிச்சவர் ஐயா பொழிலன் அவர்கள். சிறை தண்டனை அனுபவித்து வெளில வந்தவர் தான் ஐயா பொழிலன் அவர்கள். 10 வருடமாக சிறையில் இருந்தவர். தனித்தமிழ்நாடு கேட்டு தமிழ் தேசியம் பேசியதால் உள்ளே போனவர். ஆமாம், தமிழ் தேசியம் பேசி நீங்கள் எத்தனை தடவை உள்ளே போயிருக்கீங்க? ஏன் ராஜா, எத்தனை ராஜா உள்ளே போயிருக்கீங்க? எத்தனை மாதம் உள்ளே இருந்தீங்க? தமிழ் தேசியம்னு பேசி தனித்தமிழ்நாடுன்னு பேசி 10 வருஷம் உள்ளே இருந்தவர் என்னோட பையன். அவரை கொண்டு அவரே பெரியாருக்கு எதிராக சீமான் பேசிட்டாங்கிறதுக்காகவே மெடல் வந்து பேசினவர்.
நீ அவர் அவங்க அப்பாவை ஃபோட்டோ போட்டு ஐயா வஉசி அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா பெரியாரோட கடைசி வரைக்கும் பயணப்பட்டவர். அதாவது ஒரு மேடலில் சொல்கிறாரு வஉசி அவர்கள், நான் வந்து ஹிந்து ஆஃபீஸுக்கு போவேன், ஹிந்து பேப்பர் ஆஃபீஸுக்கு போகும்பொழுது வாடா சிதம்பரம் அப்படின்னு அங்கே உள்ள மேலாளர் அவர் ஐயங்கார் அவர் அப்படி கூப்பிடுவார். நான் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட ஐயா பெரியாரோட சேர்ந்து பயணித்ததுக்கு அப்புறம் சில மேடைகளில் பேசுகிறேன், இந்த உணர்வுகள் எனக்குள்ளே வருது, நான் இதெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹிந்து ஆஃபீஸுக்கு போகிறேன். அதே ஐயங்கார் நான் இங்கே செயல்பட ஆரம்பிச்சுட்டு ஐயா கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உள்ளே போகும்போது அதே ஐயங்கார் உட்காந்துட்டு, வாங்க மிஸ்டர் வஉ சிதம்பரம் பிள்ளை உட்காருங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து உட்கார சொல்லி மிஸ்டர் வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு எனக்கு கூப்பிட்டான். அதுக்கு முன்னாடி வாடா போடான்னு சொல்லுவோம், உட்கார சொல்ல மாட்டான். இன்றைக்கி என்னுடைய மரியாதை அங்கே ஏன் மாறினுச்சுனாக்கா நான் சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்து செயல்படுறேன் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எனக்கு அந்த மரியாதை கிடச்சிச்சு என்று பொதுவெளியில் பேசியவர் ஐயா வஉசி அவர்கள். அது மட்டும் இல்லை, ஐயா பெரியாருடைய படத்தை எல்லோரும் வீட்டில் மாட்டிக்கொள்ளுங்கள், முடிந்தால் தினமும் அந்த ஃபோட்டோவில் விழுந்து வணங்குங்கள், ஒவ்வொரு தமிழனும் செய்ய வேண்டியதுராது, நான் செய்கிறேன், நீங்களும் தயவு செஞ்சு எல்லாரும் செய்யுங்கடா, இது நம்முடைய கடமைடா என்று சொன்னவர் ஐயா வஉ சிதம்பரனார் அவர்கள். நீ அவருடைய போட்டோ அந்த அவரோட கடற்பாறையை கொண்டு வந்து நீ திராவிட கோட்டை ரொம்ப வீக்காக இருக்கடா, ரொம்ப வீக்காக இருக்க. அதனால தான் பாரு டிரைவரு. சரி, அடுத்த மேடைகளில் உங்களுக்கு கதையை பார்ப்போம். இப்படியாக இந்த ரோலை உள்ள ஏன்னா இங்கே ஐயா வாத்தியார் கலியவர் மாலையா இவர் பொன்பரப்பி ஐயா தமிழர் இங்கேறா இல்லை யாருன்னு தெரியுமா தெரியாதா, இல்லை செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கொண்டாந்து இல்லை எவ்வளோ பெரிய ஆளுங்க தமிழ் தேசியத்துக்காக தன்னோட உசிரே கொடுத்தவங்கடா, எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. உன்னைய மாரி நான் குருமூர்த்தியை போய் காலில் போய் விழுந்தவங்க நினச்சி அவங்கள இவங்களாம் பிராமண கடப்பறையை தூக்கிட்டா வந்தாங்க தமிழ் தேசியத்துக்கு. யாரை எதிர்த்து போராடினாங்க? இந்திய தேசியத்தை எதிர்த்து போராடி தன்னுடைய உயிர் நீத்த உண்மையான தமிழ் தேசியவாதிகள்டா. அட பாவில இந்நேரம் போட்டத்துக்கு இந்நேரம் எங்க என்ன வாகவுதமன் பாஞ்சு வந்து தொண்டையை கவிரணும். ஏன்டா அவர் உண்மையான தமிழ் தேசியவாதி எங்கள் ஐயா தமிழரசன், நீ என்னடா நீ வந்து 7 முறை கருக்கலப்பு செஞ்சவன், நீ ஒரு திருட்டு நாயும் மொன்ன நாயும் முடிச்சவிக்கி, நீ ஒரு பேமானி, நீ ஒரு சொரிநாயி, நீ ஒரு மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி, ஏன்னா நீ ஒரு திரள்நிதி பரதேசி, நீ வந்து எங்கள் ஐயா போட்டோவை போட்டு எங்கள் ஐயாவை நீ கேவலப்படுத்துறியா அப்படின்னு நேரம் ஐயா பாஞ்சு வந்திருப்பாருன்னு பார்த்தா வரலைங்களா. சரி, அவர் எங்கே சைடில் திறநிதி போகிறாரு போல இருக்கு. இங்கேயா இங்கேயா வீரப்பன், சரி ஓகே வீரப்பனை போட்டிருக்க. ஐயா வீரப்பன் அவர்கள் என்ன சொன்னார் வீரப்பன்? பிராமண கடப்பாறையை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? அது அந்த அரசியல்வாதி அவர் பேர் என்ன கருணாநிதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரசியல்வாதி. கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்க எல்லாரும், கருணாநிதிக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. அது அந்த பொம்பளை ஜெயலலிதா, அதுக்கு ஓட்டு போடாதீங்க, அது மோசமான பொம்பளை. அது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நிறையா கற்பழிப்புகள் நடந்துச்சு. அந்த பொம்பளைக்கு மட்டும் ஓட்ட போடாதீங்கன்னு சொன்னவர் வீரப்பன்டா. அந்த வீரப்பன் அந்த பக்கம் அப்படி பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது தான் நீ என்ன தெரியுமா பண்ண, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். சரி ஐயா, பழனி பாபாலாம் நம்ம நிறைய பேசியாச்சு. இது கொண்டு வந்த கடப்பாறைகள் முழுக்க இவ்வாறு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா பெரியார் கூட பயணித்தவங்க, அல்லது பெரியார் அவங்க கூட சேர்ந்து பயணிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. இப்படியாப்பட்ட இது நான் சொன்ன 2வது கேட்டகரி. அடுத்ததாக நான் சொன்ன 3வது கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னாக்கா சங்கி கேட்டகரி, 3வது கேட்டகரி. அந்த சங்கி கேட்டகரியில் யாரார் இருக்காருனாக்கா பாரதி எடுத்துக்கலாம். யார்? நம்ம இழுப்பு பாரதி. எப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இழுப்பு பாரதி அது பெரியாரை வந்து ஏன் தெரியுமா நாங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார், அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ப்பா. சரி, சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு சொன்னது யாருப்பா? சமஸ்கிருதம் தேவ பாஷை என்று சொன்னவர் பாரதி. ஏன் சமஸ்கிருத தேவ பாஷைன்னு சொன்னார்? மற்ற பாஷைகள் எல்லாம் மனித பாஷைகளாக இருக்குது. அதாவது தமிழாக இருக்கட்டும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, லொட்டு, லொசுக்கு, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் மனித பாஷைகள். அப்போ அதோட ஒன்று சமஸ்கிருதத்தை உட்கார வச்சோம்னாக்கா சரி கிடையாது. இது எல்லாத்தையும் விட சமஸ்கிருதம் ஒரு படி மேலே. அதனால் அதோட உட்கார வச்சோம்னா சமஸ்கிருதத்தை நம்ம இழிவுபடுத்துறது மாதிரி. இது தமிழோட சமஸ்கிருதத்தை உட்கார வச்சோம்னா சமஸ்கிருதத்தை இழிவுபடுத்துறது தான். அதனால் என்ன சொல்கிறாப்புல, நமக்கு வேற ஒரு பேர் வைக்கணும். அதனால் இதெல்லாம் மனுஷ பாஷைகள், சமஸ்கிருதம் தேவ பாஷை என்று சொன்னவர் நம்ம ஐயா பிராமண கடப்பாறை. உண்மையிலே இதாண்டா, இந்த ஃபோட்டோ தாண்டா நீ வைக்கணும், இந்த பிராமண கடப்பாறை தானே தூக்கிட்டு வந்துருக்கணும். பூரா எங்காலங்களை பூரா தூக்கிட்டு வந்து பிராமண கடப்பாறைனாக்கா எவன் நம்புவான் சொல்லு? உண்மையிலே ஐயா வஉசியையும் உண்மையிலே ஐயா இதில் உள்ள மற்றவர்களை உண்மையிலே வாசித்தவர்கள் யாருமே இதை பார்த்து மயங்க மாட்டாங்க.
இது ஏன் இந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி வர்றேன். இந்த பாரதி தான் இப்படி சொன்னான். இது இன்னொன்று சொல்லுவான், பெரியார் நாங்கள் ஏன் தெரியுமா இருக்குல்ல, பாருங்க தாய்ப்பால் பைத்தியங்க தமிழர்கள்லாம், தாய்ப்பால் பைத்தியமாக இருக்கானுங்க. தமிழை பிடிச்சி உடையமுறையன் தமிழ் தாய்ப்பால் பைத்தியமாக இருக்கானுங்க. அப்போ நாங்கள் தாய்ப்பால் பைத்தியமாக என்ன பண்ணுவோம், எங்கள் தாய்ப்பால் தமிழ்டா, அதனால நாங்கள் தாய்ப்பால் பைத்தியமாக என்ன பிரச்சனை உனக்கு, தாய்ப்பால் பைத்தியமா. இதை இப்போ ரீசெண்டாக மேடலில் பேசினான். சரி, தாய்ப்பால் பைத்தியம்னு பெரியார் பேசிட்டாரு. பாரதி என்ன பேசினாரு, இணைப்பு மொழியாக ஹிந்து மொழியை இந்தியர்கள் நாம் அனைவரும் குறிப்பாக தமிழர்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியவர் பாரதி. இணைப்பு மொழியாக இந்தியா முழுக்க ஹிந்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹிந்தியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியவர் பாரதி. எங்கேயாவது தமிழ் மொழியை இணைப்பு மொழியாக இந்தியர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என செந்தமிழ் நாடனும் போதினியிலே வெங்காயம் காதுக்குள்ள பாயுது காதினியிலே அப்படின்னு பாடியிருக்காப்புல. அதனால அந்த வெங்காயம் எங்கேயாவது இணைப்பு மொழியாக தமிழை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா தமிழ் என்பது அது ஒரு செம்மொழி, அது ஒரு பயங்கரமான மொழி, அது வந்து ஆதி காலத்தில் இருந்த மொழி, முதலாக தோன்றிய மொழி தமிழ் மொழி. அதனால் இணைப்பு மொழியாக தமிழ் மொழி தான் இருக்க வேண்டும் என்று எங்கேயாவது பாரதியார் சொல்லியிருக்காராம்னு தேடி பார்த்தோம்னா கிடைக்கல. ஒருவேளை டைம் இருந்திருக்காது, இழுக்க போயிருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்கிற டைமில் அவர் சொன்னது என்னன்னாக்கா சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் அது மனுஷ பாஷை. ரெண்டாவது இணைப்பு மொழியாக ஹிந்தி எல்லாம் கற்றுங்கப்பா. அப்புறம் நான் வந்து ஒரு ஆரிய மைந்தன், திராவிடம்னு சொன்னதும் அவனுக்கு கோபமாக வருது. ஆரிய மைந்தன்னு பாரதி சொல்லலாம், அது தப்பு கிடையாது. அதனால் இப்படியாக பெரியார் அங்கே பேசுறதுக்காக சரி ஏன் தாய்ப்பால் பைத்தியம்னு ஏன் சொன்னார், அதுக்கு டிக்ளரேஷன் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ தாய்ப்பால் பைத்தியனாக்க காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னார்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் என்ன திரும்ப சொல்கிறேன் உங்களுக்காக. ஏன் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தமிழ் மொழி முதல்ல தோன்றிய மொழி. முதல்ல தோன்றும் பொழுது மக்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்தார்கள். அப்போ இலைதலைகளை கட்டி கொண்டு அப்புறம் கல் மண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் தான் வந்து வேட்டையாடுறது, வேறு எதுவும் ஆயுதங்கள் கிடையாது. அப்போ வேட்டையாட என்ன கிடைக்குதோ அதை சுட்டு கூட இல்லாமல் அப்படியே பச்சையாக தின்னாமல் அப்புறம் நெருப்பு எங்கேயோ கிடச்சி அதில் வெந்து போனதை திங்கிறான், அப்போ சுட்டு திங்கலாங்கிறது. ஸோ அப்போ தோன்றின மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறது. அதனால் காட்டு மிராண்டிகளாக இருக்கும்பொழுது தோன்றிய மொழி. அப்பொழுது நாம் என்ன பிற்போக்குத்தனங்களையும் என்ன நாகரிகம்னு என்ன எது ஒன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணுமோ இன்றைக்கும் நம்ம அதே தாண்டா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதை காட்டு மிராண்டி மொழி தான் சொல்ல முடியும். அப்போ அந்த மொழியில் நம்ம என்ன முற்போக்காக என்ன எழுதி வச்சுருக்கோம், முற்போக்காக எழுதியிருந்தோம்னாக்கா அன்னைக்கு நம்ம காட்டு மிராண்டியாக இருந்த காலத்தில் நம்ம இருந்த நாகரிகத்தை விட இன்றைக்கி நம்ம மேம்பட்டு வந்திருக்கணும்ல. அறிவியலாக ஒன்றுமே இல்லையே, இந்த தமிழில் எழுதி வச்சுருக்கிறது பூரா பிற்போக்குத்தனமால இருக்குது. இதில் இந்த இதிகாசம் புராணம் குப்பை இந்த கடவுள் கதைகள்லாம் பயங்கர ஆபாசமாக இருக்குது. இது நாகரிகமாகவும் இல்லை, ஒழுக்கமாகவும் இல்லை. இதை ஒருத்தவன் படிச்சுட்டு ஒருத்தவன் கேட்குறானாக்கா எப்படி அவன் வந்து வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பான், எப்படி நேர்மையாக இருப்பான், எப்படி வந்து சரியான வாழ்க்கை பின்பற்றுவான், எப்படி அறிவியல் அவன் அப்படி புரிஞ்சுப்பான். அதனால இது காட்டு மிராண்டி மொழியா இருக்கு. தயவு செஞ்சு இதில் வந்து அப்டேட் பண்ணுங்க, சயின்ஸை கொண்டாந்து திணிங்க. இந்த மொழியில் தமிழ் மொழியில் அறிவியலை எழுதுங்க, தமிழ் மொழியில் மருத்துவம் சம்பந்தமாக எழுதுங்க, தமிழ் மொழியில் டெக்னாலஜி சம்பந்தமாக தமிழில் எழுதுங்க. அது இல்லாத வரைக்கும் வெறுமனே நீங்கள் கம்பராமாயணமோ இந்த மற்ற விஷயங்களும் மகாபாரதம் இதெல்லாம் தமிழ் எழுதுனீங்கனாக்கா இதில் என்ன இருக்குது, இதில் கம்பராமாயணத்தில் என்ன இருக்குது, அது அவ்வளோ ஆபாசமாக இருக்குது. பேச போனோம்னாங்க நம்ம மேலே வழக்கு போடுவாங்க. பேசக்கூட முடியாத அளவுக்கு ஆபாசமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதெல்லாம் தான் எழுதி வச்சுருக்கீங்க, அதை படிச்சுட்டு நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது? அதில் இதெல்லாம் சயின்ஸ் இருக்கா, அதில் ஏதாவது மருத்துவம் சம்மந்தமாக இருக்கா, அதில் ஏதாவது டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கா? இல்லையே. அப்போ காட்டு மிராண்டி வாழ்க்கையாக நம்ம வாழும்பொழுது மருத்துவம் நம்ம வகையில் கிடையாது, அறிவியல் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. இன்னைய வரைக்கும் தமிழ் மொழியில் அப்படி தானே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னேன். அவரே டிக்ளரேஷன் தரார். சரி, அடுத்ததாக இந்த தாய்ப்பால் பைத்தியம்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்கா, இனி வரும் உலகம் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, நம்ம இந்த கொரோனா சமயத்தில் தான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அப்போ தான் நம்ம வந்து முயற்சிக்குள்ளேயே போகிறோம். ஆனால் தலைவர் 1950 நினைக்கிறேன் அவர் இந்த இனிவரும் உலகம் அப்படிங்கிற புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஆன்லைன்லேயும் பிடிஎஃப் இருக்குது, ரொம்ப சின்ன புத்தகம் தான், நீங்கள் படிங்க. அதில் சொல்கிறாரு, அப்போவே சொல்கிறாரு, கல்வி கற்பதற்கு பாடசாலைகளுக்கு போய் பள்ளி அறைக்குள்ளே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்யூச்சரில் என்னவாக மாறும்னா, நீங்கள் திரையிலேயே பார்த்து உங்களுக்கு எங்கேருந்தோ வேறு நாடுகளில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு வாத்தியார் நீ இங்கே உட்காந்துக்கிட்டு அதை நீ கற்றுக்கலாம், அங்கேருந்து கற்றுக் கொடுப்பாரு, நீ உன்னுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு இடத்துக்கு போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதை நீ வந்து ஆன்லைன்லேயே நீ கற்றுக்கலாம் அப்படின்னு. ஏன்னாக்கா அப்போ தான் அந்த தந்தி இருக்குல்ல, தந்தி கருவி, அது அப்போ தான் வந்து அறிமுகமாகி கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் அந்த தந்தி கருவிலே பாருங்கள், இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் பல வருடங்கள் கழித்து நீங்கள் ஒரு முகம் பார்த்து நீங்கள் பேசக்கூடிய, அதான் வீடியோ கால், முகம் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு அது முன்னேறிடும். நீங்கள் கல்வி கற்பதற்காக பாடசாலைகளுக்கோ வகுப்புகளுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பாருங்கள், வருங்காலங்களில் அது வந்துடும். நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு திரையில் வந்து உங்களுக்கு எங்கேருந்தோ பணமோ அது உங்களுக்கு விஷுவலாக வந்துடும். அதை பார்த்துட்டே உங்களுக்கு டவுட்டு நேராக நீங்கள் கேட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்யூச்சரில் வருதா இல்லைன்னு பாருங்கன்னு எப்போ 1950 பேசுகிறார். அப்போ ஒரு தாட்டே நமக்கு வந்திருக்காது.
அப்படி ஒரு தாட்டு, இப்படி ஒரு டிவைஸ் உருவாக்கலாங்கிற ஐடியாவே வந்திருக்காது முதல்ல. அப்புறம் இந்த ஆண்கள் இல்லாமலே குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்போ தான் அந்த டெஸ்ட் கூட இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த டெஸ்ட் கூட அப்போ ஆரம்பிக்கல. ஸோ அப்போ வந்து சொல்கிறாரு, ஃப்யூச்சரில் குழந்தை பெற்றுக்கணும் ஒரு பெண் அப்படின்னாக்கா ஒரு ஆண் வேண்டும் என்கிற அவசியமே இருக்காது ஃப்யூச்சரில். இனி அது என்னவாக மாறும்னாக்கா, நீங்கள் ஒரு கருவியிலேருந்து ஆணனுடைய விந்தை எடுத்து பெண்ணினுடைய கருப்பையில் விடுற அளவுக்கு மருத்துவம் சயின்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ ஆண்களுடைய தேவையே குழந்தை பெற்றுக்கணும் ஒரு வேளை பெண் அப்படின்னாக்கா ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவன் சொல்படி கேட்க வேண்டும் என்கிற அவசியமே இருக்காது. ஆணே தேவைப்பட மாட்டான், 2 பேரும் பார்த்துக்க கூட வேண்டிய அவசியமே இருக்காது. இதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்துடும் சொல்கிறாப்புல. நான் ஒரு தடவை கூட செக் பண்ணேன், இது பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஒருவேளை அதுக்கான ப்ராசஸ் வேணால் முன்னாடி இனிஷியேட் பண்ணியிருந்துருக்கலாம், மேபி நமக்கு தெரில. நம்ம சர்ச் பண்ணும்பொழுது இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வெளிநாடுகளில் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ப்ராசஸ்க்குள்ளே அப்புறம் போனதாக தகவல் வருது. ஒருவேளை முன்னாடி எங்கேயோ ஆரம்பித்தவருடைய பார்வைக்கு போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது 1950 அவர் பேசுகிறார். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த அப்படி ஒன்று பண்ணலாங்கிற கட்டுரைகளே வர ஆரம்பிக்குது, கட்டுரைகளாகவே எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஜிம்மு, இப்போ நமக்கு வந்து தெருவுக்கு 4 ஜிம் இருக்கும் சரிங்களா, ஆனால் நம்ம ஜிம்முக்கு போக மாட்டோங்கிறது ஒரு விஷயம். ஆனால் தெருவுக்கு 4 ஜிம் இருக்கும். இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, காலையில் தினமும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30 ஜிம்முக்கு போயிட்டு 6:30 வரையும் செய்து விட்டு வருவேன், இது ஒரு நாள் லீவ். இன்னும் எல்லாம் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க 1 இயருக்கு. ஆனால் யாரும் போக மாட்டான். கரெக்டாக 5 மணிக்கு அலாரம் அடிச்சாலும் அலாரத்தை அப்பட்டு தூங்கிடுவாங்க, 5:15 அடிக்கும் திரும்ப அப்பட்டு தூங்குவாங்க, 5:30 அடிக்கும் அப்போ அப்பட்டு தூங்குவாங்கிற வேறு விஷயம். ஆனால் தெருவுக்கு 4 ஜிம்மு. நீங்கள் ஜிம்முக்குள்ளே போய் பாருங்கள், அதை ரெகுலராக பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கை இன்றைக்கி அதிகமாகிருச்சு. நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லோருமே வர்றாங்க, ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாருமே நீ ஜிம்முக்கு போகிறாங்க. ஏதோ ஆண்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிலைமை மாதிரி நீ எல்லாருமே ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா அது 1950 சொல்கிறாரு, இந்த மனித உழைப்புகள் இந்த அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த மூட்டை தூக்குவது போன்ற உடல் உழைப்பை செலுத்த வேண்டிய வேலைகளுக்கு மெஷின் வந்துடும். அதனால் உடல் உழைப்பை செலுத்தினா அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி இப்போ இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடற்பயிற்சிக்காகவே தனியாக கூடங்கள் அமைக்கப்படும். அந்த கூடங்களில் உடற்பயிற்சிக்காகவே போய் செய்வாங்க. இந்த மாதிரி தூக்குறது இறக்குறது இந்த வேலைகள்லாம் காசு கொடுத்து தனியாக செய்வாங்க. ஃப்யூச்சரில் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது 1950 சொல்கிறார். அதுதான் இன்றைக்கி ஜிம்மாக வந்திருக்கு. நம்மளாம் தெருவுக்கு 4 ஜிம். இதெல்லாம் எப்போ பேசுகிறாங்க? 1950 இனி வரும் உலகத்தில் பேசுகிறார். ஏன் 1950 இனி வரும் உலகத்தில் பேசுகிறாருனாக்கா, அதுக்கு பிஃபோர் என்ன பண்ணுறாருனாக்கா உலக சுற்றுப்பயணம் போகிறார். உலக சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்து தான் இந்த இனிவரும் உலகம் சம்மந்தப்பட்ட கான்செப்டை பேசுகிறாரு. அப்போ உலக நாடு முழுக்க போகும் பொழுது அங்கே அந்த அறிவியலை பார்க்குறாரு, சயின்ஸை பார்க்குறாரு, மருத்துவங்களை பார்க்குறாரு, டெக்னாலஜிஸை பார்க்குறாரு, அங்கே உள்ள மெக்கானிசங்களை பார்க்குறாரு. அதெல்லாம் உலக நாடு முழுக்க சுற்றினது அதுக்கு தான் போகிறாரு. எல்லாம் சுற்றிட்டு வந்து தான் சொல்கிறாரு, ஏண்டா உலக நாடுகளில் இப்படிலாம் முன்னேறி போய் கிடக்கு, இது இனிஷியேட்டிவாக இருக்குது, இது இன்னும் ஃப்யூச்சரில் பயங்கரமாக மாறும். ஆனால் நீங்கள் இன்னமும் எதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? இந்த மதத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. மதத்தின் வழியாக இந்த புராணம் இதிகாசம், அப்புறம் இந்த மனு தர்மம் வர்ணாசிரமம், அப்புறம் ஆகமம் லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி இதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்னா பரதேசி நாய்களா, தயவு செய்து இந்த வெளிநாடுகளில் உள்ளவங்க மாதிரி சிந்திங்க. அறிவியல் அதை சிந்திங்க, அறிவியலாக சிந்திங்க. சயின்ஸு டெக்னாலஜி மருத்துவம் மெக்கானிசம் மெஷினரி இந்த மாதிரி யோசிங்க, சிந்திங்க. அவன்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கான், நாம் இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னாக்கா ஏதோ ஒரு வண்டி அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இறக்கிட்டு வந்து அந்த சக்கரத்துக்கு கீழே கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வைக்கிறோம். கொண்டு போய் ஒரு 50,000 சூடத்தை வாங்கி அந்த வண்டி முன்னாடி இன்ஜின் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு கேமரா இங்கே ஷூட்டிங் பண்ண கேமரா, படத்துக்கு ஷூட்டிங் பண்ணுற கேமராக்கு முன்னாடி காலையில் கொண்டு போய் இதை சூடத்தை காமிப்பாங்க. அந்த புகை லென்ஸில் படக்கூடாதுன்னு அந்த லென்ஸை பயங்கரமாக பாதுகாக்கிற அதே கேமரா பண்ணி சுத்தம் பொழுது பேசாமல் நிற்பார். இதெல்லாம் என்னடா நியாயம் இது? அதனால் தயவு செஞ்சு யோசிங்க. அப்போ அதெல்லாம் அவனுடைய லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்கான். அவன் ஒரு ஃப்ரான்ஸ்லேயோ ஃப்ரெஞ்சுலேயோ இங்கிலீஷ்லேயோ அல்லது சைனீஸ்லேயோ அவனோட லாங்குவேஜில் இந்த சயின்ஸ் அவன் எழுதி வச்சுருக்கான். இந்த டெக்னாலஜியோட லாங்குவேஜில் இருக்குது, இந்த மருத்துவம் அவன் லாங்குவேஜில் இருக்குது. இப்போ தமிழில் தேடி பார்த்தோம்னாக்கா அது சம்மந்தப்பட்ட டெக்னாலஜியோ சயின்ஸோ இருந்தால் தானே இவனுக்கு படிக்க முடியும். அப்போ எதுவுமே இதில் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீ தாய்ப்பால் உனக்கு தேவை தான், தாய்ப்பால் உனக்கு தேவை தான். இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் தேவை. அவர் தாய்ப்பால் வேண்டான்னு சொல்ல வரல. தாய்ப்பால் எத்தனை மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தாய்ப்பால் எத்தனை மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க? ஒரு 6 மாதம், 1 வருஷம், அதிகபட்சமாக ஒரு 1.5 வருஷம், 2 வருஷம், சரி 1.5 வருஷம்னு வச்சுப்போம், 1.5 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க, அல்லது 2 வச்சுப்பேன். அப்போ 6 மாதம் குடிக்கிற பிள்ளை 6ஆவது வயசுலேயும் பால் குடிச்சிட்டு இருக்குமா தாய்ப்பாலை? இல்லை. இப்போ தாய்ப்பால் வேணும். எல்லா இப்போ குழந்தை பெற்றவங்களுக்கு சொல்கிறேன், 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. 6 மாதம் 1 வருஷம் 2 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 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. 6 மாதம் 1
முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. ஒரு சொட்டு ஒரு ட்ராப் கூட வாட்டர் கூட தரக்கூடாது, தண்ணி கூட தரக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இல்லை பிள்ளைக்கு அதை ஊட்டுவோம் இதை ஊட்டுவோம்னு சொல்லி 6 மாதத்துக்குள்ளே ஆரம்பிப்பாங்க. அதை செய்யவே கூடாது. தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, ஒரு ட்ராப் கூட அவங்க நாக்கில் படக்கூடாது. 6 மாதம் முழுக்க தாய்ப்பால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 6 மாதம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கொஞ்சமாக மாற்றிக்கலாம். தாய்ப்பாலோடு சேர்ந்து மற்ற வருஷம் கொடுக்கலாம். மொதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ தாய்ப்பால் இல்லாமல் நம்ம வளர முடியாது. தாய்ப்பால் இல்லைனாக்கா அது மருத்துவரோட ஆலோசனையோட, இல்லைங்க இது தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு டிசீஸ் இருக்குது அல்லது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் தாய்ப்பாலுக்கு மாற்றாக இப்படி ஒன்று இருக்குது, இதை கொடுத்துக்கலாம் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அப்படி மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு என்ன பண்ணலாமே தவிர, அப்படி இல்லைன்னாக்கா முழுக்க தாய்ப்பால் தான் கொடுக்கணும். இப்போ தாய்ப்பால் இல்லாமல் நம்மளாம் வலுவாக வளர முடியாது. அப்போ தாய்ப்பாலுங்கிறது கண்டிப்பாக வேணும். அது 6 மாதம் தான், 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ தவிர 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் நம்ம குடிச்சிட்டு இருக்க முடியாது. இல்லை, அப்படி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா அசிங்கம் இல்லையா? அதனால தான் சொல்கிறாரு, தாய்ப்பால் எடுத்துக்க, நீ கடைசி வரைக்கும் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ தாய்ப்பால் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரோட்டீன் வேணும்னாக்கா தாய்ப்பாலை தாண்டி வெளியில் உள்ள ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட்ணும். வெளியில் உள்ள முட்டையை சாப்பிட்ணும், சிக்கன் சாப்பிட்ணும், மீன் சாப்பிட்ணும், மட்டன் சாப்பிட்ணும், பீஃப் சாப்பிட்ணும், போர்க்கு சாப்பிட்ணும், அல்லது வெளியில் வேறு ஏதாவது ப்ரோட்டீன் ஐட்டம் அல்லது அயன் சம்மந்தப்பட்ட ஐட்டம் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம வெளியில் தான் எடுக்க முடியுமே தவிர எல்லாமே நமக்கு தாய்ப்பாலில் கிடைக்கிது. 6 மாதம் வரை, அதுக்கப்புறம் 1 வருஷமோ 1.5 வருஷமோ அதுக்கு முடிஞ்சு வெளியில் தான் நம்ம ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் தாய்ப்பாலை சாப்பிட நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உனக்கு தேவையான ப்ரோட்டீன் இதில் இல்லை, ஓரளவுக்கு மேலே கிடைக்கல, வெளியில் எடுக்கணும்னாக்கா தயவு செஞ்சு வெளியில் போ, ஆங்கிலத்துக்கு போ, ஃப்ரான்ஸுக்கு போ, ஜெர்மனுக்கு போ, அல்லது சைனீஸுக்கு போ, அங்கே அந்த லாங்குவேஜில் உனக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்குனாக்கா எடுத்துக்க, உன் உடம்புக்கு தானே வலுராஜா. அதனால தான் பெரியார் சொன்னார், கூட வேலை பார்க்குறாங்க அல்லது வீட்டுக்கு வேலை பார்க்க வர்றாங்களா வேலை செய்கிறவங்க, அவங்க கூட இங்கிலீஷில் பேசு, வீட்டில் இருக்கவங்க கூட இங்கிலீஷில் பேசு, அப்போ தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும். அப்போ தான் அந்த மொழியில் தான் அவன் எழுதி வச்சுருக்கான், அதை நீ படிக்கணுமா வேண்டாமா? கடைசி வரைக்கும் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருந்தாங்க, தாய்ப்பால் பைத்தியமாக இருந்தீங்கன்னாக்கா. இப்போ சில குழந்தைங்கனாக்கா தாய்ப்பாலை விடவே விடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வேப்பனை தடவுவாங்க பால் குடிக்கிற இடத்துல, அல்லது இன்னும் கசப்பான பொருள் ஏதாவது தடவி தான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைய வந்து அந்த தாய்ப்பால் வந்து ஒதுக்குவாங்க. அது தாய்ப்பால் கேட்குது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருப்பாங்களா சாகிற வரைக்கும்? இல்லை, ஏன்னாக்கா உடல் நலத்துக்கு நல்லது இல்லை ஒரு காலத்துக்கு மேலே. அப்போ வேறு நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் தாய்ப்பால் பைத்தியமாக இருக்காதீர்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உனக்கு வெளியில் ப்ரோட்டீன் தேவை, வெளில போ அப்படின்னு தான். அதனால தான் தாய்ப்பால் பைத்தியம் என்கிற வார்த்தையை பெரியார் அவர்கள் பயன்படுத்துகிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தாய்ப்பால் பைத்தியமாக நீங்கள் இருக்கணுமா, அல்லது இல்லை எனக்கு வெளியில் ப்ரோட்டீனும் தேவை, 1.5 வயசுக்கு அப்புறம் நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அடுத்ததாக எல்லோரும் ஒன்று கேட்பாங்க, எல்லாத்துக்கும் திராவிடன்றீங்க, என்ன திருவள்ளுவரை திராவிடம் படிக்க வச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. திருவள்ளுவரை திராவிடம் படிக்க வச்சுச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை நம்மளை படிக்க வச்சது திராவிடம் தான். இந்த பஞ்சநிலையாக இந்திரகுமார் கூட எதிர்மடையில் சொன்னதாக ஞாபகம். அதனால் திருவள்ளுவரை நம்ம படிக்க வைக்கல, ஆனால் திருக்குறளை நாம் தான் படிக்க வச்சோம், திராவிடம் தான் படிக்க வச்சிச்சு. பாரதி எங்கேயும் திருக்குறளை படிக்க வைக்கல, திருவள்ளுவரையும் நம்மளை படிக்க வைக்க, திருவள்ளுவரை பற்றியும் பாரதி நமக்கு எதுவும் படிக்க வைக்கல. பாரதி எனக்கு தெரிஞ்சு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் 2 இடத்துல பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாடலில் சொல்லியிருக்காப்புல, 2வது ஒரு இடத்துல திருக்குறளை பற்றி அவர் பேசணும் ஒரு நிகழ்ச்சி, அதில் திருக்குறளை பற்றி பேசுவது சிறப்பு அழைப்பாளர் பாரதி, அவருக்கு இவ்வளோ தொகை வந்துட்டு போகிறதுக்கு ஒரு கவர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாரதி வர்றாப்புல திருக்குறளை பற்றி பேசணும், தலைவன் முன்னாடியே இழுத்துட்டாப்புல நினைக்கிறேன். வந்த உடனேயே ஒரு 20 நிமிஷம் பேசுகிறாப்புல, அதில் தேவி கருமாரின்னு ஒரு 20 நிமிஷம் பாட்டை திரும்ப தேஞ்ச ரெக்கார்ட் பண்ணி பாடுறாப்புல. என்னடா அவன் பேச கூப்பிட்டான், ஒருவேளை ரொம்ப இழுத்துட்டானான்னு தெரியலையே, தேவி கருமாரின்னு பேசிட்டு பாடிட்டே இருக்கான், எப்போ தான் பாரதிக்கிட்ட வருவான்னு தெரியல, இது திருவள்ளுவர்கிட்ட வரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு வரி சொல்கிறாப்புல, எல்லோரும் திருக்குறளை பற்றி பேச சொன்னார்கள். திருக்குறளை பற்றி நான் ரொம்ப முன்னாடி படித்தது, அதை ஒன்றும் பெருசாக மைண்டில் வச்சுக்கல, அது வச்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய இதுவாக எனக்கு தெரியல. ஒரே ஒரு குறள் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது, பொருள் இல்லார் இவ்வுலகத்தில் இல்லார் அப்படின்னு. கடைசியாக இழுக்கிறதுக்கு காசு இல்லை, காசை மட்டும் எடுத்து வேணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாப்ல. இத்துடன் ஒரே முடித்து கொடுக்குறேன், நன்றி வணக்கம், ஜாயிண்ட் கம்பெனி ரெடியாக இருக்குது, நான் போகணும், ஹாய் ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னு பொருள் எடுத்துகிட்டு சொல்லிட்டு போயிட்டேன்டாப்ல. இதுதான் பாரதி திருக்குறளையும் திருவள்ளுவரும் பற்றி பேசியது. வரலாறுல இப்படி தான் இருக்குங்கன்னு எடுத்து பாருங்கள். ஆனால் திருக்குறளை மாநாடு முதலாக திருக்குறளுக்கு மாநாடு போட்டது பாரதி கிடையாது, மாப்போசி கிடையாது. திருக்குறளுக்கு முதலில் மாநாடு போட்டது தந்தை பெரியார் அவர்கள். அதுக்கப்புறம் திருக்குறளை கொண்டு போய் தன்னுடைய அச்சகத்திலேயே தன்னுடைய பதிப்பகத்திலேயே பதிப்பிச்சு மிக குறைந்த விலைக்கு திருக்குறள் புத்தகத்தை எல்லாருக்கும் விநியோகம் செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கும் ஏதோ ஒரு கல்யாணம் காது குத்தினாக்கா
கிஃப்ட் வாங்கிட்டு போகிறதுல பெரும்பாலும் என்னன்னாக்கா திருக்குறள் புத்தகம் தான் இன்னைக்கு எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ எல்லார் வீட்லேயும் திருக்குறள் புத்தகம் இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அவர் மொய் பணம் கொடுக்குறாரோ இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் திருக்குறள் புக்கை கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்துருவார். நீங்கள் எங்கே போனால் எல்லார் வீட்லையுமே பாருங்கள் திருவள்ளுவருடைய சிலை இருக்கும். பெரும்பாலும் திருக்குறள் புக்கு எல்லாருக்குமே மஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் யாருனாக்கா அவர் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தது ஐயா பெரியார் அவர்கள். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசு அலுவலகங்களில், அரசு கட்டிடங்களில், அரசு பேருந்துகளில், அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையுமே திருக்குறளை எழுதி வைக்க வேண்டும் என்று ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு, நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கவர்மெண்ட் பஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்டுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க ஒரு திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அப்புறம் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அப்புறம் சைட்லேயும் கூட எங்கேயாவது எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே அரசாங்கத்தினுடைய ஆணை. இந்த ஆணையை எம்ஜிஆர் போடலை, ஜெயலலிதா போடலை. இந்த ஆணையை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டம் கட்டுறாங்க, வள்ளுவர் சிலை வைக்கிறாங்க. இதுவுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா வைக்கல, முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கலைஞர் அவர்களால் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அதனால் பாரதியோ அல்லது மாப்போசியோ இவர் சொல்கிற தமிழ் அறிஞர்களோ யாரும் இதை செய்யவில்லை. அதுக்காக அந்த தமிழ் அறிஞர்களை நம்ம குறை சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. மாப்போசி அவர்கள் இருக்கார்ல, புல்லுக்கட்டு மாப்போசி இருக்காரு, அவர் அவரை இந்த ஃபோட்டோவில் கொண்டு வந்திருக்காப்புல. அந்த சங்கீதம் நம்ம அடுத்தது பேசணும். ஐயா எப்படின்னாக்கா, இந்த இப்போ படம் வருது பாருங்கள், பராசக்தி, அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு திரைப்படம். அந்த படத்துலேயே அந்த ட்ரைலர்லேயே டைலாக் வச்சுருக்காங்க, நாங்கள் ஹிந்தி மொழிக்கோ ஹிந்தி பேசுகிற மக்களுக்கோ எதிரானவர்கள் இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு மட்டும்தான் எதிரானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் ஆர் என் ரவி அவர்கள்லாம் இன்றைக்கி உள்ள நல்லா தானே இருக்கார். நம்ம எதுவும் சொன்னோமா, அவர் எதுவும் சொன்னோமா, அவருடைய கருத்துக்கு தான் நம்ம முரண்படுமே தவிர அவர் ஹிந்தி பேசுகிறவர், அவர் ஒரு ஹிந்திக்காரரு, அவர் ஒரு ஹிந்தி பேசுகிற பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால தனி மனித துவேஷமாக எதுவும் பேசியிருக்கோமா, கிடையாது. கருத்துக்கு எதிராக பேசுகிறோம், அவ்வளோதான். அதுதான் நம்முடைய கொள்கையும் கூட. அதனால தான் அந்த ஹிந்தி மொழியை உள்ளே கொண்டு வரும் பொழுது, உள்ளே கொண்டு திணிக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த பராசக்தி படம் சொல்ல வருது. படத்துக்கும் ஒரு சின்ன ப்ரமோஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹிந்தி திணிப்பு வரும் பொழுது அதை எதிர்த்து போராடிய மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி எண்ணற்ற உயிர்கள் பறிகொடுத்தது யாருனாக்கா திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை தவிர ஐயா மாப்போசி அமைப்பை சார்ந்தவர்களோ மாப்போசி கட்சியை சார்ந்தவர்களோ, ஏன்னா மாப்போசி கட்சி வச்சிருந்தாரு, ஐயா சிவந்தி ஆதித்தனார் கட்சியை சார்ந்தவர்களோ ஐயா ஆதித்தனார் அவர்களோ கிடையாது. முழுக்க ஹிந்தி எதிர்த்து போராடியது அண்ணா, கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க, திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க. இவர்கள் தான் முழுக்க போராடியது, உயிரை விட்டதை தவிர. ஏன்னாக்கா அவர் சொல்கிறார்ல, திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழர் கழகம்னு தான் பேர் வைக்க இருந்துச்சு. இவங்க இது பண்ணி அது மாற்றிட்டாங்க, அது பண்ணி இது மாற்றிட்டாங்கன்னு. ஏண்டா முண்டக்கலப்பை தமிழர் கழகம்னு ஒன்று இருந்துச்சு. அது என்ன, மாப்போசி கட்சியினுடைய பேர் தமிழரசு கழகம் அப்படின்னு தான் வச்சிருந்துச்சா. தமிழர் கழகம் தான் தமிழ் அரசு கழகம் அப்படின்னா தமிழரசு கழகம்னா தமிழர் கழகம் தானே, அப்படி தான் வச்சுருந்தார் அவர். அப்படி வச்சிருந்த தமிழரசு கழகம்னு பேர் வச்சிருந்த மாப்போசி என்ன தெரியுமா பண்ணார், திராவிடர் கழகம்னு பேர் வச்சுருந்த, திராவிடர் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுருந்தவங்க அந்த ஹிந்தி மொழி எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு தார் வச்சு பூசி அழிச்சிட்டு வந்தாங்க. ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் பூரா ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எழுதியிருப்பாங்க. ஹிந்தியில் எழுதுக்கு மேலே தார் வச்சு பூசிட்டு அல்லது சுரண்டுட்டு வந்தாங்க, அந்த எழுத்தை சுரண்டிவிட்டு தார் பூசிட்டு வந்தாங்க. அதற்கு பின்னாடியே மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு போய் அதை தார் மேலே ஊற்றி தாரை சுரண்டி விட்டு ஹிந்தி எழுத்து தெரிகிற மாதிரி மாற்றினது யார் தெரியுமா, அது மாற்றினது தமிழ் அரசு கழகம். சீமான் சொல்கிற அந்த தமிழரசு கழகம் தான் இந்த வேலையை பார்த்தது. திராவிடர் கழகம் என்ன வேலையை பார்த்துச்சுனாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் சேர்ந்து தமிழ் மொழிக்காக போராடியது, அதற்காக உயிர் நீத்தது. தமிழர் கழகம், தமிழ் அரசு கழகம்னு பேர் வச்ச மாப்போசி என்ன பண்ணார், ஹிந்தியை எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழில் எழுதியாவது ஹிந்தி மொழியை தயவு செஞ்சு எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள், எனது இரு கண்களில் ஒரு கண் ஹிந்தி, ஒரு கண் சமஸ்கிருதம், இது இலக்கிய மொழி, அது அந்த மொழி, இது தேவபாஷ மொழி என்று பேசியது இவர் தூக்கி பிடிக்கிறார் தமிழர் கழகம், தமிழரசு கழகத்தினுடைய தலைவர் ஐயா புல்லுக்கட்டு மீசை மாப்போசி அவர்கள். இவர் இதை சார்ந்து எழுதும் பொழுதுதான் நம்ம அவரை எதிர்க்கிறோமே தவிர, இவர் தான் புலிகள் அங்கேருந்து வரும், புலிகளை அடித்து விட்டு வருகிற அமைதிப்படையை புரோட்டோகால் இருந்துமே ஐயா கலைஞர் அவர்கள் போகலை, எந்த புரோட்டோ சால்னாவுமே இல்லாத ஐயா புல்லுக்கட்டு மீசை மாப்போசி அவர்கள் நேரடியாக மாலையை தூக்கிட்டு கிளம்பிட்டாப்புல அமைதிப்படையை வரவேற்பதற்கு. இவர் தான் அவங்க கடப்பாறையா? ஏண்டா இந்த செயலுக்காக இவரை நாம் போட்டணுமா? இவருடைய பாட்டன் இவர் சொல்கிற மாதிரி இவர் சொல்கிற பெரியார் பட்டத்தை இவர் கொடுத்து நம்ம போட்டி ஆகணுமா? அப்போ இவர் சொல்கிற தமிழர் கழகம், தமிழரசு கழகத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, தமிழுக்கு எதிராக போராடியவர்கள், குறிப்பாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று போராடியவர்கள் தான் இந்த புல்லுக்கட்டு மீசை. அதுக்காக இந்த புல்லுக்கட்டு மீசை யாரும் ஒதுக்கலை. இவருடைய தமிழ் புலமை இருக்குல்ல, அது வேற லெவல்.
அது சூப்பர். அது என்ன பண்ணாருன்னா, இந்த சிலம்பு செல்வரை இதுதான் பேர் பட்டம் கொடுத்தாங்க. அது சிலம்பு செல்வர் மாப்போசின்னு சொல்லுவாங்க. ஏன் சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்கனாக்கா, அந்த சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, அது இவர் வந்து பெருசாக டிகிரிலாம் முடித்தவர் கிடையாது, பள்ளி படிப்பு படித்தவர் தான். அந்த ஒரு சின்ன படிப்பை வச்சுக்கிட்டு சிலப்பதிகாரத்தை வந்து அக்குவேறு ஆணிவேராக அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர். அவருடைய அந்த தமிழ் புலமை, அந்த மொழி சார்ந்த புலமை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும். அதை யாராலையும் பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் ஐயா அப்பாட்டகர். ஆனால் சமூக நீதியின் பால், மக்களின் பால், அவர் இங்கே உள்ள சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது பால், இந்த பார்ப்பனியத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறது பால், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் அப்படிங்கிறது பால், இந்த மனு தர்மத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது பால் ஐயா பார்த்தோம்னாக்கா முழுக்க முழுக்க அவர் பிராமண கடப்பாரின் பக்கம் தான் நின்னாரே தவிர ஐயா திராவிட கோட்டைக்குள்ளே வரல. அதனால் இதை சீமான் கையில் எடுக்கிறதுல ஒரு வாஸ்தவம் இருக்குது. அடுத்ததாக தலைவன் ஒன்று பண்ணியிருக்கான். அதாவது ஐயா பாமக ராமதாஸ் அவர்கள் பெரியார். ஐயா ராமதாஸ் கேட்டார்னா அவரே ரொம்ப துக்கத்தில் இருக்காப்புல. ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் துக்கத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தனியாக ரூமுக்குள்ளே போய்ட்டு சிரிச்சுட்டு அப்புறம் ரூமை சாத்தும் பொழுது சீரியஸாக முடிஞ்சு வச்சுட்டு உட்காருவார். அந்த அளவுக்கு ஒரு காமெடி பண்ணியிருக்கேன் ராமதாஸ் அவர்கள் பெரியார். ஏண்டா ராமதாஸ் அவர்கள் பெரியாரா? அதாவது தலித்துகள் இல்லாத கூட்டமைப்பு இன்று அரசியலில் எழுச்சி தமிழர் திருமாவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அரசியலில் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் தமிழ்நாட்டில் தலித்துகள் இல்லாத அரசியல் கூட்டமைப்பு என்ற அந்த கூட்டமைப்பை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி அதுக்குள்ள பல கட்சிகளையும் கொண்டு வந்தவர் யாருன்னாக்கா ஐயா ராமதாஸ் அவர்கள். இவர் உங்களுக்கு பெரியாரா? திரௌபதினா இந்த கோவில், மேல்பாதி கோவிலில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு மறைச்ச மக்கள் இருக்காங்கல்ல. அப்போ அங்கே போயிட்டு நான் பெரியய்யா கிட்ட பேசிட்டேன், பெரியய்யா வந்து எந்த கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் நம்ம வக்கீல் வச்சு வாதாடுவோம், அங்கே உள்ள நம் மக்களை அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த துணிவோடு நெஞ்சுரத்தோடு அவங்க தைரியத்தோடு நிற்க சொல்லுங்கள், நாம் மற்றதை பார்த்துப்போம் அப்படின்னு ஐயா என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. பெரியய்யாவே நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அங்கே போய் அன்னைக்கு இரவில் பேசிய வீடியோ ஒன்றும் வைரல் ஆச்சு இல்லை. அது யார் பேசுனா? இதே பெரியய்யா சொல்லி அதே பாமக கட்சியில் இருக்கிற ஐயா பாலு அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள் தான் அங்கே போய் பேசினாப்புல. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள் உனக்கு பெரியாரா? ஆணவ படுகொலையை ஆதரித்து பேசின ஐயா ராமதாஸ் அவர்கள் உனக்கு பெரியாரா? அதோட இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, கூலிங் கிளாஸ் இதெல்லாம் போட்டு வந்து நாடக காதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த நாடக காதல்ங்கிற டேர்மையே பட்டியல் சமூகத்துக்கு எதிராக, விசிக கட்சிக்கு எதிராக, தலைவர் எழுச்சி தமிழருக்கு எதிராக உருவாக்கின ஒரு நபர் ஐயா ராமதாஸ், கட்சி பாமக. அந்த ராமதாஸ் அவர்கள் உனக்கு கொஞ்சம் ஓரம் கட்டுவோம். பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காயா? யாருன்னா தலைவர் எழுச்சி தமிழருடைய ஃபோட்டோவை ராமதாஸ் ஃபோட்டோவை போட்டு பக்கத்துலேயே போட்டிருக்கான். போட்டு அதாவது இங்கே வந்து அண்ணன் திருமா அவர்கள் அவ்வளோ உழைச்சி இப்படி வந்து கஷ்டப்பட்டு பல ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக போராடி, பல ஆணவ கொலைகளை ஆதரித்து பேசுபவர்களுக்கு எதிராக போராடி அந்த சமூகத்துக்கான வெற்றியை தேடித்தந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 பாராளுமன்ற தொகுதிகளிலும் வாங்கி வெற்றி பெற்று உள்ளே அனுப்பி இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை செய்த எனது அண்ணன் திருமா அவர்கள் தாண்டா எனக்கு பெரியார். அதாவது திருமாவுக்கு வேணால் ஈவேரா பெரியாராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அண்ணன் திருமா தாண்டா பெரியார். அப்படியே பஞ்ச் அடித்து கூட்டு நிற்கிறாப்புல. ஏண்டா ராமதாஸ் பெரியார்? சரி, அண்ணன் திருமா அவர்கள் எழுச்சி மிகு போராட்டங்களை யாருக்கு எதிராக நடத்தினார்? பெரியாருக்கு எதிராக நடத்தினாரா? திராவிடர் இயக்கத்துக்கு எதிராக நடத்தினாரா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நடத்தினாரா? யாருக்கு எதிராக அண்ணன் திருமா எழுச்சி மிகு போராட்டங்களை செய்தார்? யாருக்கு எதிராக சொல்றா? சொல்லி தொலை. ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக நடத்தினார், ராமதாஸ் கட்சிக்கு எதிராக நடத்தினார், அவர்கள் செய்த அட்டூழியத்துக்கு எதிராக நடத்தினார். ஏன் பொன்பிறப்பில் நடந்ததாக இருக்கட்டும், நாயக்கன்கோட்டையில் நடந்ததாக இருக்கட்டும், தர்மபுரியில் நடந்த கலவரங்களாக இருக்கட்டும், ஏன் நம்ம கண்ணகி முருகேசன் அவருடைய ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இளவரசனுடைய ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இதெல்லாம் முன்னாடி நின்று அந்த 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 ஆணவ படுகொலைக்கு, சாதிய ஆணவத்திற்கு உரம் போட்டு வளர்த்து பாதுகாப்பு கொடுத்தது யார்? ராமதாஸ். அவரும் உனக்கு பெரியார். இதற்கு எதிராக சமூக நீதியாக போராடி பட்டியல் சமூகம் மட்டுமல்லாத ஒடுக்கப்பட்ட எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக அங்கே போய் நின்று குரல் கொடுத்து அவர்களுக்காக இந்த நிமிஷம் வர முழுக்க ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிக்கிட்டு அவங்கள குரல் கொடுத்து நீதியை பெற்றுத்தருகிற இடத்துல இருக்கிற
தலைவர் எழுச்சி தமிழர்களும் உனக்கு பெரியார். ஏண்டா 2 பேரையும் ஒரே இடத்துல பக்கத்தில் வச்சு 2 பேரும் நீ பெரியாரும்ப நாங்கள் மண்டையை ஆட்டிட்டு போனோம். இந்த பரதேசி நாய் இருக்கான் பாருங்க, இந்த பாலியல் பொறுக்கி சீமானு, இவன் கட்சியோட கொள்கை பரப்பச்செயலாளர்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இந்த சாட்டை துறைமுருகனுங்கிற மாமா பையன், இவன் அண்ணன் திருமா அவர்களை ரொம்ப இழிவாக பேசுறதுக்காகவே ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு நாயை பிடிச்சிட்டு வந்தாங்க. அது எலும்பு துண்டு போட்டிங்கனாக்கா அது அருமையாக குலைக்கும் அந்த நாய். அந்த நாயை ஏர்போர்ட்லேருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க இவங்கிட்ட கோத்து விட்டாங்க. இந்த நாய் என்ன பண்ணுச்சு, இந்த மாமா பையன் நாய் அந்த ஏர்போர்ட்டு சொல்லி நாய் இருக்குல்ல, அதை கொண்டாந்து அதோடைய சேனலில் உட்கார வச்சு தலைவர் எழுச்சி தமிழருக்கு எதிராக இழிவாக பேச வைப்பது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தையில் பயன்படுத்தி பேச வைப்பது. அதை அவர் கேட்குறாரா, இவர் பதில் கொடுக்குறாராம். 2 பேரும் மாற்றி பண்ணிப்பாங்க. அதே வீடியோவில் பேட்டியை சொல்கிறேன். அப்படியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து. அப்புறம் அந்த ஏர்போர்ட்டு நாய் இன்றைக்கி உள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஏர்போர்ட் நாயை வளர்த்து விட்டது யாருனாக்கா இந்த சொறி பிடிச்ச முன்னாடி இந்த பாலியல் பொறுக்கி நாயும் இந்த மாமா பையன் நாய் தான் வளர்த்து விட்டது. அது மட்டும் இல்லை, அண்ணன் திருமாவர்களுக்கு 6 சீட்டு கொடுக்கும் பொழுது 6 மணமே 6னு ஹேஷ்டாக் போட்டு எழுச்சி தமிழர்களுடைய கிண்டல் கேலி செய்து பேசியது இதே இந்த நாம் தமிழர் கட்சி பொறுக்கிகள் தான். இடும்பாவனம் கார்த்தி என்கிற கரிகஞ்சியும் இந்த மாமா பையிலும் இந்த கட்சியில் உள்ள மற்ற மாமா பயல்கள் இருக்காங்களா, இவனுங்க ஒட்டுமொத்தமாக தான் எழுச்சி தமிழரை நீ கிண்டல் கேலி செய்தவர்கள். இன்னைய வரைக்கும் எழுச்சி தமிழரை கிண்டல் கேலியா அந்த மாமாப்பனோட சேனல்லே ஒரு அந்த கையை கட்டி வாயை புத்தி என்கிற ஒரு எழுச்சிமிகு பாடல் இருக்குது. அது எழுச்சி தமிழருக்காகவும் விசிக கட்சிக்காகவுமே போடப்பட்ட ஒரு தனிப்பாடல். அது அந்த பாட்டை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு விடுதலை உணர்வு வரும், ஒரு போராட்ட குணம் வரும். அந்த பாட்டை போட்டு கிண்டல் பண்ணவன் தான் இந்த மாமா பையன். அந்த பாட்டு ஷார்ட்ஸாக இன்னமும் அவன் சேனலில் லைவில் இருக்குது. அந்த பாட்டை கூட இன்னமும் அவன் மியூட் போடல, இன்னமும் ப்ரைவேட் போடல, இன்னமும் லைவில் தான் இருக்குது. இப்படியாப்பட்ட ஒருத்தவனை கொள்கை பரப்பு செயலராக வச்சுக்கிட்டு ஏன்னாக்கா அவனுடைய பார்வைக்கெல்லாம் போகும்ல இந்த பாலியல் பொறுக்கிக்கு. அப்போ தம்பி ஏன் அப்படி பேசக்கூடாது, இது இனிமேல் நீ பேசவே கூடாது, அப்படி திருமாவளவனுக்கு எதிராக பேசுனாக்கா நான் நிரந்தரமாக அவன் கட்சியை விட்டு தூக்கிறோன்னு சொல்லணுமா இல்லையா? ஏற்கனவே கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்கிறது வேறு. ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான். கட்சியை விட்டு எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை, இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்கான். எழுச்சி தமிழருக்காக போடப்பட்ட பிறந்தநாள் மேடையில் பேசுனதை வச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு இழிவாக தெரியுமா பேசினா எழுச்சி தமிழர் குறித்து. ஸோ இப்படியாக பேசிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி, ஏன்னாக்கா ராமதாஸை பேசியாச்சு, உடனே ராமதாஸை பேசிவிட்டோம்னாக்கா இங்கே உள்ள ஆனால் எழுச்சி தமிழருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லோரும் நம்மளை கடிச்சு வைக்க வருவாங்க. அப்போ இப்படி ஒரு பிட்டை போட்டோம்னாக்கா நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக இப்போ ராஜீவ்காந்தின்னு ஒரு மொன்ன நாய் ஒரு சாதி வெறி பிடிச்ச நாய் ஒரு அதிமுக கட்சியில் இருக்குது. அது நான் திருமாவுடைய வெஹிக்கிள் போகும்போது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வாலண்டியர் தான் பைக்கை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டி, தலைவர் வண்டிக்கு முன்னாடி நிப்பாட்டி ஒரு வம்பளத்தான் அப்புறம் அடி வாங்கிட்டு போனான்னு வச்சுங்களேன். அதான் இவன் வீடியோவில் பேசணும்னா சொல்கிறான், இவர் முன்னாடி போயிட்டு இருக்காப்புல திருமாவுடைய வண்டி போய் இடிச்சிருச்சு, தலைவர் வண்டி போய் அவன் வண்டியில் இடிச்சிருச்சான். அதை பாலிமர் நியூஸ்லாம் போட்டிருக்காங்க. பாலிமர் நியூஸில் போட்டெல்லாம் கோட் பண்ணி பேசுகிறேன். ஏன்டா முன்ன நாய் அன்னைக்கு இடிச்சிட்டாருன்னு சொல்கிறான், பாலிமர் நியூஸில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இருக்கான்னு அந்த மாமா பையன் வீடியோவில் பேசினேன். இவன் கொள்கை பரப்பச்சாளர், இவனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த திருமாவர்களும் பெரியார் அப்படின்னு பேசினாங்க. இதை பார்த்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளவங்களாம் நம்ம தலைவரை பேசிட்டாங்கப்பா, நம்ம தலைவரை பெரியார்னு சொல்லிட்டாங்க, அதனால் இனிமேல் நம்ம யாரும் சீமானை பேச வேண்டாம், சீமானை நம்மாள் அப்படி ஏண்டா அப்படி நம்பிட்டு போகிறதுக்கு சிறுத்தைகளில் உள்ளவங்களாம் என்ன ஆமை குஞ்சு நினச்சியா? பூரா அறிவு குஞ்சுகள்டா, பூரா அறிவு குஞ்சுகள். ஒன்றும் இல்லை, சீமானையோ உன் கட்சியில் உள்ள எவனை வேணாலும் அனுப்பு, மேடைக்கு மேடை சவால் உள்ள எவனை வேணாலும் அனுப்பு. இங்கே கட்சியில் நேற்றுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருத்தர் சேர்ந்துருப்பார்ல, அவர் அனுப்பிச்சு வைப்பார் தலைவர். அவர் கூட நீயோ உன் கட்சியில் எவனோ எந்த டுபாகுரோ பேசி அவரை ஜெயிச்சுட்டு போயிடுங்க. புரட்சியாளரை பற்றியோ பெரியாரை பற்றியோ அல்லது அரசியலை பற்றியோ அல்லது சித்தாந்தங்கள் குறித்தோ எதை வேணாலும் டிபேட் பண்ணுறது நேற்று கட்சியில் சேர்ந்தவங்களும் அனுப்புவாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக எவ்வளோ பிடிங்க எவ்வளோ இருந்துக்க, நீ ஆள் அனுப்பல, நீயே கூட வா, நீ வென்றுட்டாங்க, நீ வென்றுதாங்கிறது எனக்கு தெரியும், ஜெயிச்சு காமிச்சிட்டு சேனலை மூடிட்டு நான் கிளம்பிடுறேன். பெரியாரை இவ்வளவு மூர்க்கமாக சீமான் பேசுவதற்கான பின்னணி என்ன? ஏன்னா இப்படி பேசினாக்கா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஓட்டு விழுகாது அப்படிங்கிறது ஒரு நல்லா தெரியும். பிஜேபி சப்போர்ட்டடான ஒரு தாவேகாங்கிற கட்சி வரும்பொழுதே அவன் கொள்கை தலைவர்னு வச்சுட்டு தான் வர்றான். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி நேரடியாக உள்ள வரும்பொழுது பிஜேபி கட்சியில் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் பொழுது அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கப்படுது அந்த ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில். அதை கேட்டது கூட எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் சொல்லும் பொழுது அவரை பேட்டி எடுத்தது நம்ம இப்போ ஜீ தமிழில் நிகழ்ச்சி பண்ணுறாங்களா ஆவுடைய பண்ணு அதை கேட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த கொஷினை அதை கேட்கும்பொழுது அந்த
விவசாய நிலத்தில் இருந்துக்கிட்டு அவர் விவசாயி போன்று பேட்டி கொடுப்பார் அண்ணாமலை. இப்போ சொல்லும்பொழுது பெரியாரை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை யார், பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லைங்கய்யா எங்களுக்கு பெரியார்கிட்ட வந்து அவர் கடவுள் மறுப்பில் மட்டும்தான் எங்களுக்கு முரண்பாடை தவிர மற்ற விஷயங்கள் அவர் சோஷியல் ரிஃபார்மிங் பண்ணதில்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில், மற்றபடி அவர் இந்த மக்களுக்கான உரிமைகளுக்கு பேசுனதில்லை, கல்வி சார்ந்து இயங்கினதில்லை, பெண்களுடைய விடுதலை சார்ந்து இயங்கினதில்லை, எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை, அதனால் உடன்பட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். அவரோட முரண்படுற ஒரே ஒரு விஷயம் எதுனாக்கா அவருடைய கடவுள் மறுப்பு மட்டும்தாங்கய்யா அப்படின்னு பிஜேபியுடைய மாநில தலைவரே பெரியாரை வந்து அந்த அளவுக்கு தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டு தான் அவர் பேச முடியுங்கிற சூழல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது சீமான் ஏன் இவ்வளவு மூர்க்கமாக பெரியாரை பேச உடனே அப்புறம் ஓட்டு தேவையில்லை? அவர் ஓட்டு தேவை கிடையாது, அவர் ஓட்டே தேவை கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா பிஜேபி பல மாநிலங்களில் அவங்களுடைய டோன் என்னவாக இருக்குனாக்கா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க டோன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாநிலத்தில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியா முழுக்க ஜெய் ஸ்ரீராம் தானே கொண்டு வர மாட்டாங்க. இதுவே அப்படியே நீங்கள் ஒரிசா பக்கம் போனீங்கன்னாக்கா அங்கே ஏதோ ஒரு வேற ஒரு கோவில், கைலாசநாதர் கோவில் ஏதோ ஒரு கோவில் நினைக்கிறேன், அங்கே உள்ள கோஷம் வேறு, அங்கே ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, அங்கே உள்ள கோஷம் வந்து வேற ஒரு கோஷம். இப்போ இதே நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்கா கணபதி பாப்பா மோரியான்னு மகாராஷ்டிராவில் வச்சுருப்பானுங்க. அதே நீங்கள் ஹரியானாவுக்கு போனீங்கன்னா ஹரியானாவில் வேற ஒன்றா இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து இந்த மலைப்பிரதேசம் அந்த மணிப்பூர் பக்கம் போனீங்கன்னாக்கா அங்கே பிஜேபியவே பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அங்கே போனீங்கன்னாக்கா அப்படி பண்ணுவாங்க. ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை சொல்லி மக்களை வந்து முட்டாள்தனப்படுத்தி அவங்கள வந்து பிற்போக்குத்தனமாக ஒன்று சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோஷம் வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்கள் அதே மாதிரி ஒரு கோஷத்தை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ட்ரை பண்ணாங்க. எல்லா மாநிலத்திலும் ட்ரை பண்ணது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ட்ரை பண்ணாங்க. அந்த கோஷம்தான் சீமான் வந்து முன்னாடியே வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னா இந்த இந்து முன்னணியினுடைய ஒரு லோகோ மாதிரியே வச்சுருப்பாங்க. இந்து முன்னணி மாதிரியாக தான் அவங்க செயல்படுவாங்க. அதில் அது நாம் தமிழர் கட்சியினுடைய துணை அமைப்பு. அது எப்படி பிஜேபிக்கு துணை அமைப்பாக இந்து முன்னணி இருக்கோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி. அதில் தான் முருக்கன்னாக்கா உடம்பு ஏறி மறைகள்லாம் ஏறும்பொழுது முறுக்கு ஏறி போயிங்கன்னா முருக்கன் அப்படின்னு பேசியிருப்பாப்புல. முருகனை போர்ட்ரேட் பண்ணி முருகனுக்காக கூட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவர் முருகன் மாதிரியே துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு நெத்தில எல்லாம் போட்டு முருகன் சிலையை பக்கத்தில் வச்சு நான் வேற ஒரு முருகனை உங்களை அறிமுகப்படுத்தினேன் அப்படிலாம் சொல்லிட்டு இது ஒரு பண்பாட்டு மீட்ஸ்லாம் சொல்லுவா. அப்படி இல்லை, பண்பாட்டை மீத்துட்டீங்களா நீங்கள்? இந்த பண்பாட்டை மீட்டாச்சான்னு கேட்குறேன். இப்போ முருகன் கோவிலில் அந்த முருகாற்றுப்படையில் முருகனை எப்படி வழிபடணும்னு எழுதியிருக்குல்ல, எப்படி வழிபடணும்? முருகனுக்கு என்ன சிவன், முருகன் வந்து சைவம் சாப்பிட்ற சாமி கிடையாது, அவர் அசைவம் சாப்பிட்ற சாமி. முருகன் ஒரு வேட்டு குலத்தை சார்ந்தவர். அப்போ அவர் அசைவம் தானே சாப்பிட்ருக்க முடியும். இப்போ முருகன் வேல் வச்சுருக்காருல்ல, எதுக்காக வேல் வச்சுருக்காரு? ஏன்னா தக்காளி பறிக்கவும் காய்கறி பறிக்கவும் முருங்கைக்காய் பறிக்கவும் வேலை வச்சு பறிச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு வேலை வச்சுருப்பாரு? வேட்டையாடுவதற்கு வேலை வச்சுருப்பாரு. அப்போ எதற்காக வேட்டையாடணும்? ஏங்க வெஜிடேரியனுக்கு எதுக்குங்க வில்லம்பு? அப்போ ஒரு நான்வெஜ் தானே இருந்துக்க முடியும். அப்போ ஒரு வேட்டு குலத்தை சார்ந்தவர், வேட்டையாடும் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அவருக்கு ஆடும் கோழியும் மாடும் இந்த மாதிரியான உணவுகள் தானே சாப்பிட்ருப்பாரு, வேட்டையாடி சாப்பிட்ருப்பாரு. முருகாற்றுப்படையில் தெளிவாக எழுதியிருக்காங்களே, கோழி ரத்தத்தையும் ஆட்டு ரத்தத்தையும் பீச்சு விட்டு ஒரு திணையரிசி, அந்த திணையரிசி ரத்தத்தை போட்டு பிணைஞ்சி தான் அவருக்கு படையிலே வைக்கணும், அதுதான் முருகன் விரும்பி சாப்பிடுவார்னு முருகாற்றுப்படையில் எழுதியிருக்கு. முருகாற்றுப்படை எழுதியரோட நீ என்ன பெரிய புடுங்கியா நீ? அப்போ இன்னமும் முருகன் கோயிலை செய்ய முடியல. அப்போ இன்னும் பண்பாட்டை மீட்கல. பண்பாட்டை மீட்கலனாக்கா ஏன் வீரத்தமிழர் முன்னே இழுத்து முன்ன? ஏன்னாக்கா வேலை கையில் எடுத்துகிட்டு போனான் இவன் முருகன் பேசிட்டு எலெக்ஷன் வரும்பொழுது அப்படியே வேலை கொண்டு போய் எல்முருகன் கையில் மாற்றி விட்டான். அதனால தான் தமிழ்நாட்டுக்குள் அப்போ மாநில தலைவராக எல்முருகன் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள முருகன் என்கிற கடவுளை அவங்க கையில் எடுத்தாங்க. அதற்கு முன்னாடி அதனால தான் அந்த கருப்பர் கூட்டம் என்கிற சேனலையே அவங்க காவு வாங்கினது. ஏன்னாக்கா முருகனை வச்சு அதை ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க. அந்த எலெக்ஷனே அதை வச்சு அட்டன் பண்ணாங்க. அப்போ பிஜேபிங்கிற கட்சி வந்து முருகன் அப்படிங்கிற இதை கையில் எடுத்துடலாம், இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் அவங்க முருகனை கையில் எடுத்து இவ்வளோ வேலைகள் பண்ணாங்க. அதற்கு முன்னாடியே முருகனை வந்து கையில் எடுத்து தான் சீமானை வச்சு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு தான் ஒரு வீடியோ மாட்டினுச்சு, அதை எடுத்தாங்க கையில். அது வந்து அந்த எல்முருகனை கொண்டு வந்து இது எல்லாமே முருகனை நோக்கியே போகிறதா இருக்கும். நல்லா நீங்கள் இந்த கனெக்ட் இந்த டாட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா முருகனை கையில் எடுத்தது, முருகன் வீடியோ, ஒரு பிரச்சனை பண்ணது, ஒரு கலவரம் பண்ணது, கைது பண்ணி அவரை குண்டாசுரத்துக்கு உள்ளே போட்டது நாத்திகனை, அப்புறம் எல்முருகன். அந்த வேலை சீமான் என்ன பண்ணாப்புல எல்முருகன் கையில் கொடுத்தாப்புல அந்த வேலை தூக்கிக்கிட்டு தான் அந்த முருகன் கோயிலேருந்து எல்முருகன் அப்படியே இறங்கி வந்தது. இறங்கி வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த வேலோடு தான் அவங்க போய் ஓட்டு கேட்டாங்க. இது முழுக்க மற்ற மாநிலங்களில் எப்படி அங்கே ஒரு கோஷம் கணபதி பாப்பா மோரியான்னு சத்தம் போடுறாங்களோ, எப்படி ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷம் அங்கே சத்தம் போடுதோ, அப்படி வட மாநிலங்களில் இன்னொரு ஒரிசாவில் வேற ஒரு கோஷங்கள் போடுறாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள் இந்த முருகனை வைத்து ஒரு கோஷத்தை எழுப்பி உள்ளே வர முயற்சி செய்தார்கள். ஆனால் அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்கவில்லை.
ஏன் இடம் கொடுக்கவில்லை? இங்கே தான் அவனுங்க குழம்பி போகிற இடம். என்னடா இவனுங்க வந்து பாப்பானை வச்சு நிகழ்ச்சிகள் பண்ணுறானுங்க, பார்ப்பனிய கூறுகள் அனைத்தையும் உள்வாங்கி இருக்கானுங்க, அப்புறம் ஜாதியை பயங்கரமாக கடைபிடிக்கிறானுங்க, இது எல்லாத்தையும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க பெரும்பாலும், இவ்வளவையும் பார்ப்பனிய கூறுகள் அனைத்தையும் உள்வாங்கி இருக்கானுங்க. அப்புறம் கோயில் இந்த கோஷம் நாமெல்லாம் இந்துக்கள் வாங்க ஓட்டு போடணும்னு சொல்லலாம், மட்டும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அடித்து விரட்டுறாங்க. அதுவும் காவி நேரத்தை பிஜேபியை பார்த்தாலே காரி மகரில் தொப்பி புது செருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிஏ அடிச்சு அனுப்புகிறாங்களே. அண்ணாமலையோட சொந்த தொகுதியிலேயே ஒரு ஓட்டு தானே வாங்குறாப்புல அண்ணாமலை. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, எப்படி தாண்டா நடக்குது அப்படி தோட்டும் போது தான் பார்ப்பனர்கள் ஒரு கோஷத்தை எழுப்புறானுங்க. மீடியாக்கள் முழுக்க ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக, ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சிங்க, ஹிந்து கோயில்களுக்கு எதிரான கட்சி, ஹிந்து கடவுள்களுக்கு எதிரான கட்சி, ஹிந்து மக்களுக்கு எதிரான கட்சி இது அப்படின்னு ஒரு கோஷத்தை இன்னை வரைக்கும் எழுப்பிட்டு இருக்கானுங்க. இதே பாப்பார கும்பல் இன்னொரு ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இதே ஏதோ பெரியார் மண்ணு இவாளெல்லாம் சொல்கிறான். ஆனால் இதே தமிழ்நாட்டில் தான் பாருங்கள், அத்திவரதருக்கு அத்தனை லட்சம் பேர் போகிறாங்க. திருவண்ணாமலை முன்னாடிலாம் திருவண்ணாமலை சனியாரில் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும், அல்லது கிரிவலம் போகிற சமயத்தில் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும், அல்லது இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும். திருவண்ணாமலை டெய்லி கூட்டமாக இருக்குங்க. அந்த பார்டரில் உள்ள கர்நாடகா ஆந்திரா அவங்க எல்லாம் முழுக்க இங்கே வந்து இறங்கிடுறாங்க டெய்லி. நான் கூட போனேன், வீக் டேஸில் போனேன், கார்த்திகை மாதம் இல்லாமல் வீக் டேஸ்லேயே கூட்டம் இருக்குது. ஃபுல் கூட்டம் அலமோதுது திருவண்ணாமலையில், ஃபுல் கூட்டங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லாம் நல்ல விரக்தியாகி நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவ்வளவு கூட்டம் வருது. இதோ பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க, இது ஆழ்வார் மண்ணுங்க, இது திருவண்ணாமலையார் மண்ணுங்க, இது அத்திவரதேஸ்வரர் மண்ணுங்க. ஏண்டா நீ தான் ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்ன, நீ தான் இப்போ என்ன சொல்கிறீங்கனாக்கா பாருங்கள் ஹிந்து கடவுளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன அதே நாக்கு ஹிந்து கடவுளை பார்ப்பதற்கு பக்தர்கள் அவ்வளோ பேர் அலமோதுறாங்க தமிழ்நாட்டில். இது எப்படி பெரியார் மண்ணாக இருக்க முடியும்? திருவண்ணாமலையில் அவ்வளோ பக்தர்கள் வராங்க. ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி, ஹிந்து கோயில்களுக்கு, இந்து கடவுளுக்கு எதிரான கட்சினாக்கா இந்நேரம் இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது. அவ்வளோ கூட்டம் இந்த அரசு திட்டமிட்டு போக முடியாமல் ஆக்குவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் இந்த அரசு செஞ்சுருக்கணும். அதெல்லாம் செய்யலையே. அப்போ போகிற மக்களுக்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குது. அறநிலைத்துறைக்கு கீழே இந்த கோவில் வருதா, பிரசாதங்கள் கரெக்டாக போய் சேருதா, அர்ச்சனை சீட்டு, மொட்டை போகிறதுக்கான சீட்டு, அல்லது மற்ற அந்த நேர்த்திக்கடன்கள் செய்கிற சீட்டு கரெக்டாக எங்கேயும் லஞ்சம் வாங்கலப்பா சரியாக கொடுக்குறாங்களா இல்லையா, கூட்டம் கரெக்டாக போதா, போலீஸ் 10 போலீஸை போடுங்க, அங்கே என்ன நடக்குது அது என்னென்னு போய் பாரு, சாப்பாடெல்லாம் ஒழுங்காக சரி பண்ணுறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் அறநிலைத்துறைக்கு சரி பண்ணுறாங்கல்ல. அதனால தான்ப்பா கூட்டம் இவ்வளோ வந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படிப்பா அது இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக இருக்க முடியும்? இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி எப்படிப்பா நடக்குதுன்னு சொல்ல முடியும்? இந்துக்களுக்கு, இந்து மதத்துக்கு, இந்து கடவுளுக்கு எதிரான ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இவ்வளவும் பண்ணுறான், ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த கோயிலுக்கு போகிறாங்கல்ல மக்கள் எல்லாம் எதில் போகிறாங்க? பெரும்பாலும் பஸ்ஸில் தான் போவாங்க. காசு உள்ளவங்க காரில் போவான், பெரும்பாலும் பஸ்ஸில் தான் போவாங்க, பெரும்பாலும் மிடில் கிளாஸ் தான். போகும்பொழுது இந்த பெண்கள் எல்லாம் குடும்பத்தோடு போகும்பொழுது எப்படியும் ஒரு 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 3 ஆண்கள் இருப்பாங்க, ஒரு 6-7 பெண்கள் இருப்பாங்க. இப்படி தான் கோயிலுக்கு பெரும்பாலும் போகணுங்க. அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, பக்கத்து ஊரில் அருகாமையில் இருக்க ஊர்லலாம் பெண்கள் இலவசமாக போவதற்கான விலையில்லா டிக்கெட் எந்தெந்த பஸ்ஸில் இருக்கோ அந்த பஸ்ஸில் பார்த்து ஏறுவாங்க. அப்போ அந்த பஸ்ஸு இங்கே உள்ள சிஎம் வந்து நாத்திகர், அவர் ஒரு பெரியாருடைய ஃபாலோயரு, அல்லது டெபுட்டி சிஎம் வந்து ஒரு பெரியாருடைய ஃபாலோயரு, அவர் அண்ணா வழி வந்தவர், கலைஞர் வழி வந்தவர் அப்படிங்கிறதுனால இவங்க விலையில்லா டிக்கெட்னு போடும் பொழுது கோவிலுக்கு செல்பவர்களுக்கு விதிவிலக்கு. கோவிலுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படிலாம் சட்டம் போடல. அவங்க கோவிலுக்கு போனாலும் சரி, அவங்க படிக்க போனாலும் சரி, அவங்க வேலைக்கு போனாலும் சரி, அவங்க படம் பார்க்க போனாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க எதுவுமே வேலை இல்லை. சும்மா ஏறிட்டு அங்கே இறங்கிட்டு சும்மா அங்கேருந்து இங்கே இறங்கி ஏறினாலுமே தெரியும் விலையில்லா டிக்கெட் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கோவிலுக்கு போகிறவங்களாம் விலையில்லா டிக்கெட்டில் ஏறி போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த அரசாங்கம் தானே நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. அப்போ போயிட்டு வர்றதில் ஒரு 10 பேருக்கு டிக்கெட் எடுக்கணும்னாக்கா ஒரு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா ஆகுன்னு வச்சுங்களேன். 10 பேருக்கு என்ன செலவு? 500 ரூபா. அந்த குடும்பத்தினுடைய 10 நாள் உணவுக்கான செலவு தான் 500 ரூபாங்கிறது. 10 நாள் அரிசிக்கான செலவாக எடுத்து வைப்பாங்க அந்த 500 ரூபாயை. இப்போ 10 நாள் அரிசிக்கான செலவு இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க குடும்பத்துக்கு வருது. ப்ளஸ் அவங்க கோயிலுக்கும் போயிட்டு வர்றாங்க. இப்போ இவ்வளவு தொகை பஸ் டிக்கெட்டாக அவ்வளோ ஆகும்னாக்கா யோசிப்பாங்களே, 10 பேரை குறைப்பாங்க. 4 பேர் போயிட்டு வந்தால் போதும்பா, பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கட்டும், இவங்க வீட்டில் இருக்கட்டும், ஏமா நீ வீட்டை பார்த்துக்க, நீ ஆட்டை பார்த்துக்க, ஒதுக்கிட்டு போவாங்கல்ல. இப்போ அப்படி இல்லை, குடும்பமாக கோயிலுக்கு போகிறாங்க. கோவிலில் ஏதாவது தப்பு நடக்குது அல்லது கோவிலில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா கோவிலேருந்து அந்த பெண்களோ அல்லது கோவிலுக்கு போகிற பக்தர்களோ ரிப்போர்ட் வந்துருக்கணும்ல, பாருங்கள் இந்த கவர்மெண்ட் சரியில்லைங்க, பாருங்கள் கோவிலுக்குள்ளே வந்து இவங்க நாத்திகர்கள் அப்படிங்கிறதுனால கோவிலுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் எதுவுமே சரியில்லைங்க, சுத்தமே இல்லைங்க, எதுவுமே சரி பண்ணி தர மாட்டாங்க. இப்படி ரிப்போர்ட் எங்கேயாவது வந்திருக்கா உங்களுக்கு?
ஒருவேளை எங்கேயாவது வந்திருந்தாங்க அடுத்த நிமிஷம் அங்கே ஆள் இறக்கி சரி பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருவாங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஆட்சி நடக்குது. அப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க இதெல்லாம் யாரால் வந்தது? பெரியாரால் வந்தது. பெரியாரின் பெயரால் நடக்கக்கூடிய ஆட்சியால் வந்தது. பெரியார் தான் எங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தார். அவர் கொண்டு வந்த சித்தாந்தம் திராவிடம் தான் எங்களுக்கு இந்த விஷயங்களை இந்த திட்டங்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அப்போ திராவிடம் என்கிற சித்தாந்தம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சிகள், இது மட்டும் இல்லை மாதம் 1000 ரூபா எங்களுக்கு வருது. இந்த 1000 ரூபாய் நான் சேமித்து வச்சேனாக்கா நான் ஒரு கோயிலுக்கு போகும் பொழுது அல்லது எனக்கு விருப்பப்பட்ட இடங்களுக்கு ஒரு போகும் பொழுது வரும் பொழுது நான் என்னுடைய செலவுகளுக்கு பயன்படுத்தி, இதெல்லாம் யாரால் வந்தது? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால், இந்த திராவிட சித்தாந்தத்தால், பெரியாரால், அண்ணாவால் வந்தது அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரியுது. அப்போ என்னதான் அவங்க கோயிலுக்கு போனாலும், என்னதான் பாப்பானை வச்சு நிகழ்ச்சி நடத்தினாலும், என்னதான் பிராமணிய கூறுகளை பார்ப்பனிய கூறுகளை உள்வாங்கியவர்களாக இருந்தாலும், என்னதான் சாதிய பிடிமானம் உள்ளவர்களாக இருந்தாலுமே அவங்க பெரியாரை விட்டு கொடுத்ததுக்கு காரணம் ராஜா, இதுதான் ராஜா, இதுதான் காரணம். அப்போ அவன் என்ன பண்ணுறானாக்கா, இதெல்லாம் அப்போ இந்த அரோகரா போட்டெல்லாம் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது. பெரியாருங்கிற அந்த இமேஜை, பெரியாருங்கிற உருவத்தை டெமாலிஷ் பண்ணணும். ஸோ பெரியாரை காலி பண்ணாமல் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளால் போக முடியாதுங்கிற முடிவுக்கு வர்றேன். அதை நான் சொல்லலை. பிஜேபிக்காக மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு காரணமாக இருந்த ஒரு டீம் இருக்கு இல்லையா, இந்தியா முழுக்க ஒரு சர்வே பண்ணி அவங்க சில விஷயங்களாம் ஆய்வுகள் செஞ்சு எங்கெங்கே எந்த மத கலவரத்தை கொண்டு வரலாம், எங்கெங்கே எந்த சாதி கலவரத்தை கொண்டு வரலாம், எங்கெங்கே எந்தெந்த கோஷத்தை எழுப்பலாம், எங்கே ஜெய் ஸ்ரீராமு, எங்கே அரோகரா, எங்கே ஓம் நம சிவாய, எங்கே கணபதி பாப்பா மோரியா, எந்தெந்த ஏரியாவில் போடலாம், இப்படியே ஆய்வுகள் செஞ்சாங்கல்ல. அந்த டீமில் இருந்த ஒருத்தவர் தான் நளின் மேத்தா. இவர் திராவிடியன் மூமெண்ட்டை பாராட்டுகிற நபரோ, திராவிடியன் மூமெண்ட்டை சார்ந்தவரோ, கருப்பு சட்டையோ சேப்பு சட்டையோ நீல சட்டையோ எந்த சட்டையும் கிடையாது, சொல்லப்போனால் பச்சை சட்டையும் கூட கிடையாது அவர். அப்போ நளின் மேத்தா என்கிற முழுக்க பிஜேபியை சார்ந்தவர், மோடி வெல்வதற்கு போட்ட திட்டங்களில் அதுக்குள்ளே இருந்த மிக முக்கியமான நபர். அந்த திட்டத்தை நாங்கள் எப்படிலாம் தீட்டினோம் என்பதை அவர் வாக்குமூலமாகவே எழுதி வச்சிருக்காரு. அந்த வாக்குமூலத்தில் 436 புத்தகத்தினுடைய பெயர் தி நியூ பிஜேபி. ஸோ இதில் 436 மற்றும் 437 பக்கத்தில் ரொம்ப தெளிவாக நான் இப்போ சொன்ன நேரஸ்லாம் எழுதியிருக்காங்க. நான் அதை அப்படியே படிக்கிறேன். படித்து முடிப்பதற்கு 1 நிமிடமாக தான் ஆகும். ரொம்ப முக்கியமான போர்ஷன். சில பேர் புத்தகம் படிக்க நீங்கள் அழுப்பப்படுவீங்க. அதனால் இந்த ஒரு 4 வரி அதை மட்டும் என்ன எழுதியிருக்காருங்கிறத அப்படியே படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இன் தமிழ்நாடு which remains divided between the DMK and the AIADMK. The BJP was relying on the support base of actor Rajinikanth and the often discussed possibility that he would launch a new party to create an opening through an anti-Periyar fault line. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, திமுக அதிமுக தான் அங்கே மாறி மாறி ஆட்சி வந்துட்டு இருக்கு. அப்போ பிஜேபி உள்ளே போகணும் அப்படின்னாக்கா பெரியார் அப்படிங்கிறவருக்கு எதிராக ஒரு ஆன்டி பெரியாராக ஒரு கட்சி உள்ளே போகணும். அப்படி போனால் தான் அங்கே பிரேக் பண்ண முடியும், தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி போக முடியும். அப்போ பிஜேபி உள்ளே போகாமல் இருப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய அரணாக, காவலனாக, எல்லை சாமியாக நின்று கொண்டிருப்பது யாருனாக்கா, தடியோடு அங்கே கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு தாடியை வைத்து கொண்டு இருக்கிற கிழவன் தாண்டா காரணம்னு நாம சொல்ல ஒரு பிஜேபிக்காரனை வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்போ அதை உடைக்கிறது நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, ரஜினியை வச்சு நாங்கள் பிளான் பண்ணோம். ரஜினியை வச்சு ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறோம், ஆன்டி பெரியார் கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதுக்கு நாங்கள் அடிக்கடி அவர் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இஸ் ரிகார்டட் as the father of the Dravidian movement and the started the self-respect movement. This has parallels with how Nehru was treated like a demigod by Congress, said the journalist Veera Raghav. In Tamil Nadu politics, Periyar has been a demigod for Dravidian politics. இப்போ ஒரு காங்கிரஸுக்கு எப்படி ஒரு கடவுள் போன்று நேரு இருக்கிறாரோ, அது போன்று திராவிடியன் பாலிடிக்ஸுக்கு பெரியார் தான் கடவுளாக இருக்கிறார் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. வென் யூ கொஷின் பெரியார் லெகசி யூ கேன் ஓப்பன் நியூ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். இப்போ பெரியாருடைய லெகசியை காலி பண்ணால் தான் ஒரு புது ஸ்பேஸுக்குள்ளே பிஜேபி போக முடியும். அப்படி இல்லைனாக்க ஃபுல் ஸ்பேஸும் பெரியார் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. த பேசிஸ் ஆஃப் சச் அ பொலிட்டிக்கல் சேலஞ்ச் இஸ் த பிலீஃப் தட் அ கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் had taken place in Tamil Nadu over the years through soft saffron leaders who, while espousing the ideas of the Dravidian movement, had simultaneously financed temple repair funds and schools for temple priests. அதாவது சைமில்டேனியஸ்லினாக்கா வேறு மாதிரி சில மூமெண்ட்டுகளை உள்ளே கொண்டு போகிறானுங்க. அதாவது இந்த கோவிலை நாங்கள் சரி பண்ணுறோம்,
அல்லது கோவில்களை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம், கோவில்களை மீட்க வேண்டும், அப்புறம் இந்த பள்ளிகள் மூலமாக உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஜக்கி வாசுதேவ் வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணானுங்க, கோவில்களை மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு. ஏடிஎம்கே பிரிவில் முழுக்க அந்த ப்ராசஸாக நடந்துச்சு. அந்த மூமெண்ட் பயங்கரமாக நடந்துச்சு. அப்போ இந்த திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள், பெரியார் அமைப்பை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், அம்பேத்கர் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இந்த மூமெண்ட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்குள் முன்னாடி நின்று களமாடியது. யூடியூபர்ஸும் அதில் ஒன்று. இப்போ அடுத்து பாருங்க, ஆஸ் த ஸ்காலர் மகேஷ் ரங்கராஜன் ஒன்ஸ் பாயிண்டட் அவுட், the late AIADMK leader Jayalalitha supported the BJP's right to Karsewa in Ayodhya as per backers 997. சரி, அது வேறு டாப்பிக்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்புறம் என்னக்கா, நீங்கள் பெரியார் லெகசியை காலி பண்ணாமல் உங்களால் உள்ளே போக முடியாது. அதை நாங்கள் ரஜினியை வைத்து முயற்சி செய்தோம், ரஜினி சுதாரித்து கொண்டார், வரல. அதனால தான் இன்னைக்கு சீமானை வைத்து அதை முயற்சி செய்கிறார்கள். ரஜினியை வைத்து பேசினது முன்னாடி நான் சொல்கிறது, அவர் அதை ஒத்துக்கல. இடையில உங்களுக்கு தெரியும், அவர் வரலன்னாரு அப்படி குழப்பிட்டு இருந்தார், அப்புறம் டோட்டலாக வரலன்ட்டார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானுடைய லைன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி என்னன்னாக்கா முதல்ல பெரியார் வாழ்க, பெரியார் தான் பெண்ணுரிமையை போற்றியவர், பிரபாகரனுடைய பெரியாருடைய கையில் இருந்த கைத்தறி தான் அங்கே பிரபாகரனுடைய கையில் துப்பாக்கியாக மாறிடுச்சு, இப்படி சொல்லிட்டாரு. பிரபாகரனே என்கிட்ட சொன்னார், பெரியாரை படிங்க அண்ணா அப்படின்னு எங்கள் தலைவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்படிலாம் மேடையில் பேசின சீமான் அப்புறம் எங்கே நகர்ந்தாருனாக்கா, ஐயா பெரியார் நாங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம், தலைவராக இருக்க மாட்டாங்க, எங்கள் வழிகாட்டி, எங்கள் கொள்கை தலைவர், கொள்கை வழிகாட்டில் ஒரு வழிகாட்டி அப்படின்னு அங்கேருந்து என்ன பண்ணார்னாக்கா அங்கே நகர்ந்தார். அப்புறம் எங்கே நகர்ந்தாருனாக்கா, நாங்கள் ஐயா இங்கே இருங்க, அது பெரியார் மட்டும்தான் செய்தார்னு சொல்லக்கூடாது, பெரியாரும் செய்தார், பெரியார் மட்டும்தான் கிடையாதுங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, அப்போ பெரியாரும் அதில் செய்தார், அந்த இடத்துல நகர்ந்தார். அப்புறம் எங்கே இப்போ நகர்ந்துருக்காருன்னா, பெரியார் மட்டும்தான் பெரியாரா, ஏன் இங்கே மற்ற பெரியார்கள் இல்லையா, அப்போ பெரியாரை போற்றுவோம், இவர் பெரியார் அல்லன்னு பெரியாரை போட்டு இன்ட்டு போட்டுட்டு பெரியார் சொல்லாததை, பெரியார் செய்யாததை பெரியார் சொன்னார், பெரியார் செய்தார் என்று பொய்களையும் வதந்திகளையும் பரப்பி பெரியாருடைய லெகசி இருக்குல்ல, அந்த லெகசியை காலி பண்ணுறதுக்கு நேரடி தாக்குதலில் இறக்கிவிடப்பட்ட ஒரு வெறிநாய், ஒரு சொரிநாய் தான் இந்த சீமான் என்கிற சொரிநாய். ஸோ அவங்களுக்கு எப்படின்னாக்கா, சீமான் பேசும்பொழுது சில இடங்களில் சொல்லுவாப்புல, எனக்கு இந்த எலெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ ஓட்டு போட்டால் போடலாம் போ, எனக்கு ஓட்டே தேவையில்லை பாப்பில்ல. அது உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்கிறேன்னா, கட்சி ஓட்டரசியலுக்குள்ளே வர்றவன் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னாக்கா ஓட்டரசியல் கிடையாது. இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தன்மையை தமிழ்நாட்டுக்குள் உள்ளே கொண்டு வர வேண்டும், அதற்கு ஒரு சிறு கூட்டத்தை உருவாக்க வேண்டும், பெரியாருடைய லெகசியின் மீது கல்லெறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதன் வழியாக இன்னும் சில பேர் பின்னாடியே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பாறையை உடச்சி நம்ம நம்பி தள்ளிட்டு அதுக்குள்ளே பிஜேபியை உள்ளே கொண்டு போய் உட்காரக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. தெரிஞ்சே தோத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தெருநாய் அவங்களுக்கு வேணும், தெரிஞ்சே தோத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தெருநாய் வேணும். அதற்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு சொரிநாய் தான் இந்த சீமான் என்கிற வெறிநாய். அப்போ அவன் ஓட்டுக்காக பேசுகிறவன் அப்படி பேசவே மாட்டான். எப்படி பேசுவான்? பெரியாருக்கு எதிராக தமிழ்நாட்டில் எப்படி பேசுவான்? பிஜேபியினால் இறக்கப்பட்ட தாவேகா கட்சியே பெரியாரை விட முடியல, பிஜேபியே பெரியாரை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறானுங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரியாரை மேடைகளில் புகழ்ந்து பேசிய சீமான் அப்படி இங்கே நகருவான்? அப்போ அவருடைய நோக்கம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னாக்கா, இதுதான் கொடுக்கப்பட்ட அஜெண்டா, அதை நோக்கித்தான் அவர் போய் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நியூ பிஜேபி புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி பெரியாரோட லெகசியின் மீது கல்லிருந்து அதை உடைக்கின்ற வேலையை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கலாம். இது ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் குறிப்பாக என்னென்னா, இந்த இவ்வளவு தலைவர்களை கூட்டம் வந்தாலும் அன்னைக்கு இந்த தலைவர்களை ஏன் கூட்டம் வந்தானா, இவங்க எல்லாருமே பெரியார் கூட நின்றுருப்பாங்க, அல்லது பெரியார் அவங்க கூட நின்றுருப்பார், அல்லது பெரியார் தலைவரை இருந்திருப்பார், அல்லது பெரியார் தூக்கிப்பட்ட மிதிச்ச பேச 2 இருக்கும், அவ்வளோதான். அப்போ இவங்க நோக்கம் என்னன்னாக்கா, நாம் ஏற்கனவே பாரதியை கொண்டு வந்தோம், பாரதியை தூக்கிப்பட்டு மிதிச்சோமா, அப்புறம் என்ன பண்ணுறான், அப்போ இப்படி வரானுங்களா, அப்போ பல சாதி தலைவர்களை கொண்டு வருவோம், இவங்க தான் பெரியார்னு சொல்லுவோம், பெரியார் ரசிகர்கள் மேலே போட்டு இவங்களை திட்டுவாங்க, இவங்களை திட்டுறது மூலயமா பார்த்தீங்களா உங்கள் சாதி தலைவர் திட்டுறான் பாருங்கள், அப்போ இவங்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு போகிற ஓட்டை இந்த சாதி தலைவர்களை வச்சு நம்ம திட்டினோம்னாங்க அதை வச்சு பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஐடியா. அது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா சொல்லுவான், சாதிக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டு எழுதிட்டு வந்திருக்கான், எழுதிட்டு பாருங்கள் இந்த சாதியில் உள்ள மக்கள்லாம் பாருங்கள், இப்போ உங்கள் சாதியிலேயே இவ்வளவு பெரியார்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு எதுக்கு வேறு சாதியில் உள்ள அந்த பெரியார் அப்படின்னு சொல்லி இந்த சாதியில் உள்ள சாதியவாதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த சாதி தலைவரை போற்றி புகழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அவங்க மீது உள்ள விமர்சனத்தை நம்ம பேச போகிறது இல்லை. அப்போ அவங்கள அப்படி சொல்லி அந்த சாதிய தலைவர்களை நீ பெரியார், அவன் தான் உனக்கு பெரியார், பெரியார் உனக்கு பெரியார் கிடையாது, உண்மையான பெரியார் அப்படின்னு அந்த டோனுக்குள்ளே தான் இந்த பொறுக்கி நாய் வந்திருக்கான்.
இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த பொறுக்கி நாயை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் வச்சுருக்கான், பக்கத்துலேயே இமானுவேல் சேகரனாருடைய ஃபோட்டோவும் வச்சுருக்கான். இப்போ நம்ம கேட்குறது என்னன்னாக்கா, இப்போ அவருடைய படுகொலை இந்த கேள்வி நம்ம கேட்க போகிறது இல்லை. நாம் கேட்க போகிறது, மதுரையில் மேடை போட்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குறித்து நீ பேசுகிறீல்ல, அதே மேடையில் ஐயா இமானுவேல் சேகரனார் குறித்து நீ ஏன் பேச மாட்டேங்கிற என்கிற கேள்வியை தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கேட்கணும். நீ எங்கள் தலைவரும் தலைவர்னு சொல்கிறீல்ல, அப்போ அது என்ன மதுரையில் மேடை போட்டு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை மட்டும் பேசுகிற, ஏன் எங்கள் ஐயா பற்றி பேச மாட்டேங்கிற என்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும். இப்போ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன கேட்கணும்னாக்கா, ஏண்டா எங்கள் ஐயா காமராசர் போட்டோவையும் போட்டிருக்க நீ தலைவர்னு சொல்கிற, நீ மதுரையில் மேடை போட்டு ஐயா முத்துராமலிங்க தேவரில் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிற, அப்போ அதே மேடையில் ஏன் எங்கள் ஐயா காமராசரை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற? பேசணும்ல, ஏன் பேச மாட்டேங்கிற? இப்போ தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுன்னாக்கா, எங்கள் ஐயாவை நீ நைஸாக தூக்கிட்டு வந்து பிஜேபி உள்ள ஒருத்தானே தூக்கிட்டு வர்றேன். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஏண்டா அங்கே திருநெல்வேலி பக்கம் கன்னியாகுமரி பக்கம் மேடையை போட்டு ஐயா காமராசர் உள்ள புகழ்ந்து பேசுகிற, சரி, அப்போ அந்த மேடையில் எங்கள் ஐயாவும் தலைவர்னு சொல்கிறீல நீ, அப்போ அந்த மேடையில் எங்கள் ஐயாவை பற்றி ஏன்டா பேச மாட்டேங்கிற? அப்போ எங்கள் ஐயா என்ன தக்காளி தொக்கம் உனக்கு? இப்போ எங்கள் ஐயா புகழ்ந்து பேசு. இப்போ எங்கள் ஐயா வந்து தேசிய தலைவர் தானே, இப்போ முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தேசிய தலைவர் தானே, அப்படி தானே சொல்கிறாங்க அந்த சமூகத்தில் உள்ளவங்க. அப்போ எங்கள் ஐயாவை பற்றி பேச, எங்கள் ஐயா என்ன ஒரு சாதிக்கான தலைவராக கிடையாது, எல்லா சாதிக்குமான தலைவர் தானே எங்கள் ஐயா. அப்போ திருநெல்வேலியில் அங்கே மேலே போடும் பொழுது, அல்லது இமானுவேல் சேகரனார் அவளை பற்றி நீ அந்த பக்கம் ராம்நாடு பக்கம் மேலே போட்டு பேசும் பொழுது, அப்போ தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் குறித்து பேச வேண்டியதானே, எதுக்கு பேச மாட்டேங்கிற? அப்போ எங்கள் ஐயா சாதிய தலைவர்னு சொல்ல வரியா? அப்படின்னாக்கா நீ ஏதோ ஒரு தலைவரை சொல்லு, அது என்ன இவரையும் தலைவருங்கிறா, அவரையும் தலைவருங்கிறா, அவரையும் தலைவருங்கிறா. இப்போ இந்த சமூகத்தில் உள்ளவங்க, இதே மாதிரி மற்ற சமூகத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த சமூகத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற, எங்கள் சமூகத்தை பற்றி ஏன் அந்த முறையில் பேச மாட்டேங்கிறேன்னு நீங்கள் கேட்கணும், சட்டையை பிடிச்சி கேட்கணும். எனக்கா சாதியை வைத்து அந்த சாதியில் உள்ள இளைஞர்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற வேலையை அவன் பார்க்குறான். சாதியை பிடிச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படிப்பை பாழாக்குகிற வேலையை இந்த பரதேசி செய்ய உள்ளே வர்றான். இந்த பரதேசியை உள்ளே விடாதீங்க. இந்த பரதேசி வந்தாங்கனாக்கா தயவு செஞ்சு விளக்கமத்தை எடுத்து வெளியில் போடுங்க. ஐயா பெரியார் அவர்களை வந்து ஏன் பெரியார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான்னாக்கா, இவன் இந்த மொழியை மட்டுமே அளவுகோலாக வச்சுக்கிட்டு இந்த மொழிக்காக இவர் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தாய்ப்பால் பைத்தியம்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் பெரியார்னு ஏற்க முடியாது அப்படின்னா நீ பாரதியுமே ஏற்கக்கூடாதுல்ல. பாரதி சமஸ்கிருதத்தை தான் தூக்கி வச்சு பேசினார், ஹிந்தியை தான் தூக்கி வச்சு பேசினார். அப்போ பாரதி நீ அளவுகோலை வைக்கிறனாக்கா பெரியாருக்கு வைக்கிற அதே அளவுகோலை நீ அங்கேயும் வை. அது என்ன பெரியாருக்கு மட்டும் வேறு அளவுகோல், இங்கே போகும்போதும் அளவுகோல் மாறுது ஏன்? அப்போ அங்கேயும் அதே அளவுகோலை வச்சு அப்போ அவங்களும் தலைவர் இல்லைன்னு சொல்லு. அதே மாதிரி மாப்போசி, மன்னனகன் மாப்போசி ஹிந்திக்கு ஆதரவு வச்சு பேசினாப்புல, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு வச்சு பேசினாப்புல, விடுதலை புலிகளை கொன்று குவித்து விட்டு ஈழ மக்களை கொன்று குவித்து விட்டு வந்த அமைதிப்படையை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அவங்களுக்கு மாலை மரியாதை செய்து வரவேற்றவர் தான் நம்ம மன்னனகன் மாப்போசி. அப்போ அதே அளவுகளை கொண்டு போய் மாப்போசிக்கு வச்சு மாப்போசியின் தலைவர் இல்லை ஒதுக்கி விடு. ஏப்பா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனதா ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள். சங்கரலிங்கனார் அவர்கள் எனக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிற, தமிழ்நாடுன்னு சொல்கிற, அப்போ தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கணும்னு சொன்ன சங்கரலிங்கனார் இறந்து போனார்ல, அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்கிறீங்கள, அந்த ஈகையினால தலைவராக ஏற்றுக்கிற, அந்த ஈகையில் தலைவராக ஏற்றுக்கிட்டாக்கா யாருடைய ஆட்சியில் இந்த உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார்? அப்போ உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார்னாக்கா தமிழ்நாடுங்கிற பேர் அது வரைக்கும் இல்லை. அப்போ உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது செத்தாலும் சாகட்டும்னு சொல்லி வேடிக்கை பார்த்தது யார்? ஐயா காமராசர் அவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விமர்சனம் வைக்க முடியுமா? ஏன்னா ஐயா காமராசருக்கு நெருக்கடி நம்ம தெரியாது இல்லையா, அப்போ இருந்த அரசியல் நம்ம தெரியாது இல்லையா. அப்போ அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்த பொழுது ஐயா காமராசரனுடைய ஆட்சியில், அப்போ சங்கரலிங்கனார் அவர்களை அவருடைய ஈகையினால் ஏற்றுக்கிறனாக்கா நீ காமராசர் அவர்களை நீ ஏற்றுக்கூடாது. அப்போ அவர் இறந்து போன சங்கரலிங்கனாரையும் ஏற்றுக்கிற, அப்போ யாருடைய ஆட்சி நடந்தது, கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருந்தாருனாக்கா ஐயா காமராசர் இருந்தார், நீ அவரையும் ஏற்றுக்கிற. மொழிப்போர் இங்கே ஹிந்தி மொழி திணிப்பு அதற்கான போராட்ட ஈகைகள்னு சொல்லிட்டு அந்த உயிர்நீத்தவருடைய பேரை நீ போடுற, அவனுடைய படங்கள் இதில் போட்டிருக்க, ஏன்னாக்கா தமிழ் மொழியை காத்த வீரர்கள் அப்படின்னு போட்டிருக்க. சரி, யாருடைய பேரில் தமிழ் மொழியை காக்க வந்தாங்க? யாருடைய ஆட்சியில் ஹிந்தி மொழியை திணிக்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே? ஐயா காமராசர் ஆட்சியில் தான் ஹிந்தி மொழியை திணிக்க வந்தாங்க. அதில் தான் திமுக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்துச்சு. அப்போ அந்த தமிழ் மொழியை ஹிந்தி மொழி திணிப்பிற்கு எதிராக போராடி தமிழ் மொழிக்காக உயிரை நீர்த்தவர்கள், அந்த உயிரை நீத்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், உயிரை நீத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஈகையர்கள்னு சொல்லி போஸ்ட் போடுற நீ, அந்த பெரியார் போட்டோவில் அவங்க போட்டோவையும் போடுற. அப்போ அந்த போராட்டம் நடந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்தவர் யாருனாக்கா ஐயா காமராசர், அவரையும் தூக்கி போட்டோவில் போடுற.
அன்று போலீஸ் துறை அமைச்சராக இருந்தவர் ஐயா கக்கன் அவர்கள். அவருடைய உத்தரவு இல்லாமலாம் சுட்டு கொண்டிருப்பாங்க. அப்போ அவருடைய ஃபோட்டோயும் போடுற என்ன தாண்டா இந்த காம்பினேஷனு? என்ன காம்பினேஷன்? அப்போ நீங்கள் கேட்கணும், ஏண்டா அந்த அந்த இறந்து போனவங்க தமிழ் பற்று உள்ளவங்க யாராவது அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது, ஏண்டா அவர் பேரில் நடந்துச்சு, அவர் தானே இப்போ போலீஸ் முதல் அந்த ஃபோட்டோவை நீ போடுற? அப்போ நீ எங்களை குழப்பி விட்டுட்டு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை மாணவர்களை இங்கே உள்ள மக்களை குழப்பி, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், மதம்லாம் பார்க்காம சாதியெலாம் பார்க்காம ஒற்றுமையாக இருக்கோம். அப்போ எங்களுக்குள்ள அந்த மத கலவரத்தையும் சாதிய கலவரத்தையும் தூண்டுவதற்காக, எங்களும் சண்டையை மூட்டுறதுக்காக எங்கள் சாதியிலேருந்து உள்ள தலைவரையும் அந்த சாதி தலைவரையும் போட்டு விட்டு 2 பேரும் போட்டுக்குங்க, அடிச்சுக்குங்க அப்படின்னு எங்களுக்குள்ள சண்டையை மூட்டவரடா அப்படின்னு சொல்லி நீங்கள் செருப்பை வாயில் கவ்வை கொடுத்து அடிக்கணும் அவனை. இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளேயும் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குன்னு அவன் போட்ட 63 ஃபோட்டோக்கள் எடுத்தோம்னாக்கா எந்த ஃபோட்டோவுமே நிற்காதீங்க. எல்லா தலைவர்கள்ட்டுமே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அது சமூகத்துக்கு என்னவாக பயன்பட்டுருக்கு? சில இடங்களில் அவங்க குழம்பி போய் சில விஷயங்களை முன்னெடுத்தாங்களா, அல்லது ஒன்றிய அரசினுடைய அழுத்தங்களில் சில இடங்களில் அவங்க முடியாமல் கையறு நிலையில் இருந்தாங்களா, அல்லது தான் செய்கிற தவறை வந்து மக்களுக்கான சரி என்று புரிதல் இல்லாமல் செய்தாங்களா என்ற அந்த அளவுகளை வச்சு பார்த்து, ஓகே இந்த சமூகத்துக்கு இந்த பகுதியில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது, அதனால் அவங்களுக்கு சிலை வைக்கலாம், அந்த வகையில் அவங்கள போட்டுடலாம். இவங்க இந்த வகையில் பங்களிப்பு இருக்குது, அதில் அவங்க தலைவராக ஏற்றுக்கலாம். இவங்க அப்படி எந்த சாதினே தெரிய. காமராசர் அவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கி நாடார் சமூகம் மட்டும்தான் காமராசர் அவர்களை கொண்டாடுதா? இல்லையே. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுடைய கல்வி கண் திறந்த காமராசர் அப்படிங்கிறத படிக்கணும்ல. இதை காமராசர் அவர்கள் நாடாராக தான் பார்க்குறாங்களா? நாடார் சமூகத்தில் உள்ளவங்கன்னா சாய் தலைவராக பார்க்கலாம், மற்ற சமூகத்தில் உள்ளவங்க பொது தலைவராக தான் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கல்வி கண் திறந்த காமராசராக தான் பார்க்குறாங்க. எல்லாரும் படித்து நீங்கள் வந்து உட்கார்றதுக்கு காமராசர் அவர்களும் ஒரு காரணம் தான் பார்க்குறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுறனாக்கா நாடாராக கொண்டு வந்து நிப்பாட்டுற. நீ இப்போ மதுரையில் வந்து இதே முண்டக்கலப்பை மேடையை போட்டு ஐயா முத்துராமலிங்க தேவர்னு சொல்லி பேசணுன்னாக்கா அந்த மேடையிலேயே தேவர் சமூகத்தை அவங்க ஏறி நீங்கள் அவங்க சட்டையை பிடிச்சி கேட்கணும், ஏண்டா எங்கள் ஐயாவை கைது பண்ணி உள்ளே போட்டது அதே ஐயா காமராசர் அவர்கள் தான் கைது பண்ணி உள்ளே போட்டார். அப்போ அவரையும் நீ தலைவர்னு சொல்கிற, எங்கள் ஐயாவையும் நீ தலைவர்னு சொல்கிற, 2 பேரில் யார் தலைவர்னு முடிவு பண்ணிட்டு போன்னு சொல்லி உட்காரணும் நீங்கள். அதை எப்படி 2 பேரும் நீ அப்போ 2 பேரும் தலைவர்னு சொல்லலாம். இவர் ஒரு விதத்தில் பங்களிச்சிருக்காரு அதனால் தலைவர், அவர் ஒரு இதில் பங்களிச்சிருக்காரு அதனால் தலைவர் அப்படின்னு ஒரு அளவுகளை வச்சுன்னா, அப்போ அதே அளவுகளை பெரியாருக்கும் வை, அதே அளவுகளை பெரியாருக்கும் வைடா. இப்போ பெரியாருனாக்கா சரி சில தவறு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறியா? தவறு பண்ணதாவே இருக்கட்டும். இப்போ இவங்களாம் சில இடங்களில் தவறு பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ ஐயா காமராசர் அவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காருனாக்கா யார் மேலே தவறு? ஐயா காமராசர் அவர்கள் தவறாக முன்பாய காரணமாக இவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது முதல்வர் என்கிற பதவி வந்து அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி கைது பண்ணி உள்ளே போட்டார் அப்படின்னாக்கா ஐயா காமராசர் மேலே தவறு இருக்குது. இல்லை ஐயா முத்துராமலிங்க தேவர் தவறு தான் செஞ்சார், அதனால தான் ஐயா காமராசர் கைது பண்ணி உள்ளே போட்டார்னாக்கா ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த சமயத்தில் தவறு பண்ணியிருக்காரு இல்லையா? இப்போ யாரோ ஒருத்தவங்க தவறு பண்ணியிருக்காங்கல்ல, 2 பேரில் நமக்கு யாருன்னு தெரில, 2 பேரில் யாரும் தவறு பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ அந்த தவறை நீ ஒதுக்கி வச்சுருத்தனப்பா 2 பேரையும் ஒரு இடத்துல ஒன்றாந்து உட்கார வைக்கிற. அப்படி இருக்குல்ல, எல்லாருக்குமே அந்த அளவுகளை வைக்கிறல. ராமதாஸ் ஐயா வரைக்கும் உனக்கு பெரியார் சொல்லிடல, எல்லார்ட்டையும் ஒரு அளவுகளை வச்சு எல்லாரும் பெரியார் பெரியார் பெரியார். அப்போ அந்த அளவுகளை தூக்கி பெரியாருக்கும் வைடா, பெரியாருக்கும் வையே. இப்போ பெரியாருக்கும் வச்சுருந்தாக்கா அவரும் அந்த அளவுகள் உள்ள வருவார்ல. அப்போ ஏன் அந்த அளவுகள் அங்கே வைக்க மாட்டேங்கிறாங்கனாக்கா காரணம் த நியூ பிஜேபி புக்கில் உள்ள 436 37 பக்கம் தான் காரணம். இதை படிச்சிங்கனாக்கா இவன் எங்கே உண்டாந்து நிப்பாட்டுறான் அந்த சமூகத்தை, எதற்காக இதெல்லாம் முன்னெடுக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். இதில் குரூப்பில் டூப்பாக ஒருத்தரை போட்டிருக்கான் பார்த்தீங்களா, முதல் வரிசையில் அவங்க மாமனார் ஃபோட்டோ. ஏண்டா காளிமுத்து ஐயா குரூப்பில் கொண்டு வந்து திராவிட கோட்டையை உடப்பண்ணு சொல்லிட்டு திராவிட பண் அப்படிங்கிற பேரில் புத்தகமே போட்டவர் தான் ஐயா காளிமுத்து. அந்த இந்தியர் போராட்டங்கள்லாம் அவருடைய பங்களிப்புலாம் இருக்குது. அதனால் ஐயா காளிமுத்து பெரியாருக்கு எதிராக எங்கேயாவது பேசியிருக்காரா? திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக எங்கேயாவது பேசியிருக்காரா? ஏண்டா இல்லை என்னன்னா சரி கண்டுக்க மாட்டாங்க. 63 ஃபோட்டோ மாமனார் போட்டோ வாரமாக போட்டு விடுங்க. அண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ ஃபோட்டோ போடுறீங்க எங்கள் அப்பா ஃபோட்டோ போட மாட்டீங்களா, ஒரு ஃபோட்டோ அதெல்லாம் கொஞ்சம் வாரமாக வச்சாதான் என்ன அப்படின்னு கேட்டு பார்க்க போல் இருக்கு. தேடி பார்த்தா தான் தெரியும் பல பேர் யாருன்னு நமக்கே தெரில. ஒருவேளை விஜயனியோட அப்பா ஃபோட்டோவும் உள்ளே இருந்தாலும் இருக்கலாம், எங்கேயாவது வாங்கிட்டு வந்து சொல்லி வந்துருக்கலாம், நமக்கு தெரியல. எத்தனை ஃபோட்டோ உள்ளே சிக்கியிருக்கு நமக்கு தெரியல. அதனால் ஏன் அவன் மச்சான் ஃபோட்டோ கிடைக்கலையா? இல்லைடா சைடில் வச்சு விட்டுருக்கலாம், எவன் கேட்க போகிறான்.
ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலரை மாற்றி விட்டு லைட்டாக மழை பெய்கிற பிரிண்ட் மாதிரி மாற்றி விட்டு வச்சு எவனுக்கு தெரிய போகுது? உன் கட்சிக்காரனா தெரிய போதா, பார்க்குறவங்களுக்கு தெரிய போதா? குரூப்பில் டப்போ ஐயா காளிமுத்து போட்டோ சைடில் சரிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ ஒரு டுபாகர் அறவா பாருங்க. சரிடா, இப்போ இவ்வளோ பேர் ஃபோட்டோ வச்சுல, இப்போ நான் கேட்குறேன், அதாவது 1965 துப்பாக்கி சூட்டின் மூலமாக ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் மாணவர் யார் தெரியுமா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த ராசேந்திரன் என்கிற மாணவர். இந்த வரலாறு ஒன்று தெரியாது இல்லை, உனக்கு தெரியாதுங்கிறத எனக்கு தெரியுங்க. அதாவது அதுக்கு முன்னாடிலாம் இறந்து போயிருக்காங்க, அவங்களே தீ வச்சுட்டு இறந்து போனது அப்படி தான் இருந்திருக்கே தவிர, துப்பாக்கி சூட்டில் முதலாக இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் மாணவர், முதல் தமிழர் ராசேந்திரன் என்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர். அவரோட ஃபோட்டோவை ஏன் இதில் வைக்கல? ஏன் அப்போ ராசேந்திரன், அந்த உயிரை நீத்த ராசேந்திரன் அவர்கள் தமிழர் இல்லையா? அல்லது அவர் சார்ந்த சமூகம் அவங்க தமிழ் சமூகம் கிடையாதா? அவரையெல்லாம் நீ பெரியாரா ஏற்க மாட்டியா? ஏப்பா, ஈழ விடுதலைக்காக புலிகள் அமைப்பிற்காக முதலில் உயிரை விட்ட தமிழர் யாரு? அப்துல் ரவூப். பேர் ஞாபகம் இல்லையா? ஏண்டா இப்போ தானடா சிறை படத்தில் வச்சுருந்தாங்க. அப்துல் ரவூப் என்கிற தமிழ்நாட்டில் உயிரை விட்ட முதல் தமிழர்ரா அப்துல் ரவூப். அவர் ஃபோட்டோவை ஏன் வைக்கல? புலிகள் ஈழம் அதெல்லாம் பேசுகிறீங்கள, அப்போ தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்துக்காக உயிர் நீத்த முதல் தமிழர் அப்துல் ரவூப்புக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? உனக்கு தெரியாது. யாராவது ஆஃப் வாங்கி கொடுத்தா பேரை ஞாபகம் வச்சுருப்ப, அப்துல் ரவூப் பேர் உனக்கு ஞாபகம் வராது. அப்போ அப்துல் ரவூப்போட சரி உனக்கு தெரியாதுங்கிறது வேற. சிறை படத்தில் இப்போ தானடா காமிச்சாங்க, அந்த கட்டு கூட பயங்கர வைரல். தேட்டரில் அந்த கட்டை எடுத்து அப்படியே போட்டு பயங்கர வைரல். அப்துல் ரவூப் எவனாலும் மறைக்க முடியாது, இப்போ எவனாலும் மறக்கவே முடியாது. அப்துல் ரவூப் போட்டோ எங்கே ஏன் கிடைக்கலையா அவனுக்கு? இப்போ அப்துல் ரவூப் ஒருவேளை இஸ்லாமியர் என்கிறதுனால அவருடைய ஃபோட்டோ போடாம விட்டியா? இல்லை, யாருக்குமே தெரியாது. போட்டோம்னாக்க இஸ்லாமியர், ஆர்எஸ்எஸ்காரன் குருமூர்த்தி திட்டுவான், இல்லது மோகன் பாகவத்தை கூப்பிட்டு திட்டுவார் அப்படிங்கிறனால போடலையா? சரி, திப்பு சுல்தான் ஃபோட்டோ எங்கே? என்னப்பா இவ்வளோ ஃபோட்டோ போட்டிருக்க? திப்பு சுல்தான் ஃபோட்டோ, ஹைதர் அலி ஃபோட்டோலாம் வந்துருக்கணும்ல, ஏன் வரல? ஏன் அவங்க ரெண்டு முஸ்லீம்ங்கிறனால போலையா? அப்போ அவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போராடல. ஏன்னாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் என்பதற்காக தானே நீ பாரதியார் கொண்டு வச்சிருக்க. விடுதலை போராட்ட ஈகிகள்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோக்கள் வச்சிருக்கீல்ல, பாட்டனார்கள்னு சொல்லிட்டு. அந்த பாட்டனார்கள் வரிசையில் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஏன் இல்லை? அவங்க பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடலையா? நாச்சியார்னு சொல்கிறீங்களப்பா நீ. அந்த நாச்சியார் வேலு நாச்சியார் இருக்காங்களா, வேலு நாச்சியார் எப்படி வேலு நாச்சியாராக மாறினார்? வேலு நாச்சியாராக மாறினார் அவர். அது தெரியுமா தெரியாதா? வேலு நாச்சியாராக மாறினார். வேலு நாச்சியாராக எப்படி மாறினார்? வேலு நாச்சியார் அங்கே பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த கொடசெல்லாம் அவங்க போகிறாங்க. அவங்க போகும்பொழுது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் தான் வேலு நாச்சியாராக மாறுவதற்கு உதவி செய்கிறாங்க. தன்னுடைய படைகளையும் ஆயுதங்களையும் அவருக்கு கொடுத்து கூட அனுப்பிச்சி வச்சு பிரிட்டிஷ்காரோட போராட வச்சுருந்தாங்க. ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் தான் உதவி செஞ்சாங்க வேலு நாச்சியாருக்கு. எங்கள் பாட்டி, என் முப்பாட்டி வேலு நாச்சியாருங்கிற அவங்களுக்கு உதவி செய்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராட திப்பு சுல்தான் ஹைதர் அலி போட்டாங்க. ஏன் முஸ்லீம்ங்கிறனால நீ போடலையா? அப்போ இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இல்லைங்கிறியா? அதெல்லாம் நீ முன்னே சொல்லிட்டு இருக்க. திரும்புங்க, செக்கில் நீ திரும்புகிற மாதிரி திரும்புங்க தானே சொல்கிற. அப்போ அதனால் இப்போ இதே மாதிரி நான் கேள்வி கேட்க போனேன்னாக்கா ஒன்று நிறைய பேர் சரி காரைக்கால் அம்மையார் எங்கே போனாங்க? அவங்களே போடல. காரைக்கால் அம்மையார் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தமிழர் தானே. உன்னுடைய வரையறைப்படி அவங்க ஹிந்து வேற, அவங்க திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஆல்ரெடி திரும்பி தான் இருக்காங்க. காரைக்கால் அம்மையார் அவங்க ஃபோட்டோ எங்கே? ஏன் தில்லையாடி வள்ளியம்மை காந்தியை பார்த்து வியந்து போனவருங்க. காந்தி தான் ஏன் இவ்வளவு இதோட நான் வந்து இருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த சத்தியாகிரகத்தில் இவ்வளவு பிடிப்பு, எனக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்தா வந்துச்சுங்கிறார். இப்போ தில்லையாடி வள்ளியம்மை ஃபோட்டோ எங்கே? ஏன் அவங்க தமிழர் இல்லையா? அல்லது தில்லையாடி வள்ளியம்மை சார்ந்த சமூகம் தமிழர் இல்லையா? அவங்க ஈகையை நீங்கள் பெரியாராக ஏற்றுக்க மாட்டீங்களா? காரைக்கால் அம்மையார் சார்ந்த சமூகம் பெரியார் இல்லையா? அந்த சமூகத்தை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? நல்ல கண்ணு ஃபோட்டோ எங்க? ஏண்டா நல்ல கண்ணு போட்டோ எங்கடா? ஏண்டா அவங்க மாமனார் போட்டோலாம் போட்டு வச்சிருக்க, ஐயா நல்ல கண்ணு போட்டோ எங்கடா? ஏண்டா அவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி இருக்காரு. அவர் ஒரு சமூக நீதி போராளி, அவர் ஒரு சமத்துவ போராளி. இங்கே உள்ள பண்ணையார்த்துவத்துக்கு எதிராக அவர் போராடிய போராட்டங்கள் அவ்வளோ இருக்குது. உண்மையை சொல்ல போனோம்னாக்கா ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி ஒரு தெளிவான புத்தகம் வரைக்கும் வந்ததே இல்லை. ரொம்ப தெளிவான புத்தகமாக அவரை அதை தயவு செஞ்சு யாராவது பண்ணுங்க. ஒருவேளை இருக்குன்னாக்கா அந்த புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணுங்கள், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவருடைய போராட்டங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோயிக் போராட்டம். தயவு செஞ்சு இயக்குநர்கள் இந்த மாதிரிலாம் படங்கள் எடுக்க நல்ல படமாக எடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு எடுக்க, இல்லைனா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது ஓரமாக எடுத்து போட்டோம். ஒரு ஹீரோக்கான மொமெண்ட்ஸோடு அவருடைய வாழ்க்கை தெரியுமா?
அதாவது இந்த வழக்கமாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி காலா படத்தினுடைய பிஜிஎம்மை 10 பிஜிஎம் சேர்த்து உருட்டி போட்டாலுமே அவருடைய ரியல் லைஃபுக்கு பத்தாது. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அந்த மீசை ஏன் தெரியுமா இல்லை, நான் அங்கே உள்ள பண்ணையாருக்கு எதிராக போராடினதுனால அங்கே கட்டி போட்டு என்ன பண்ணாங்கனாக்கா மீசையை வந்து குரோட வச்சு பிடிங்கிட்டாங்க. எல்லா மீசையும் அப்படியே ரத்தமாக வளைஞ்சுது. அதுலேருந்து அவர் மீசையை வச்சுக்கல. அதனால் அவருடைய மீசைக்கு பின்னாடி அவ்வளோ கதை இருக்கும் பொழுது அவருடைய இன்னும் கதைகளை கேட்கும் பொழுது ரொம்ப நம்மளாம் ஏன் வாழ்கிறோம், நம்மளாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது முத்தணும், நம்மளாம் சும்மா ஜுஜிப்பின்னு தோணும். அப்படியாப்பட்ட ஐயா நல்ல கண்ணு போட்டாங்க. நீ தானே சொன்னேன் கேப்டன் விஜயகாந்தை பார்த்து எங்கள் ஐயா நல்ல கண்ணுடைய கட்டை கால்வரல் முடிக்க சமமாவேன்னு சொன்னேன். இதனோட கேட்டா எங்கடா மாமனார் போட்டாலும் சொல்லி நல்ல கண்ணு போட்டாங்களா? சரி பென்னி குயிக் போட்டோம், எங்க பென்னி குயிக் போட்டால் வந்துருக்கணுமா இல்லையா தமிழர்களுக்காக? சரி ஸ்டெயின் சுவாமி இந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்து ஐயா ஸ்டெயின் சுவாமி இறந்து போனார்ல சாகடிச்சாங்க அவரை. ஏன் அவர் தமிழரை ஏற்றுக்க மாட்டிங்களா? கிறிஸ்தவர்னு ஏற்றுப்பீங்களா? இப்போ கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் கிடையாதா? நீ தானே சொன்ன கிறிஸ்தவம் அங்கேருந்து வந்தது, முஸ்லீம் மதம் இங்கேருந்து வந்தது, செகண்டைக்கு திரும்ப மாதிரி திரும்பணும். அதுக்கு இந்த கெண்ட குஞ்சு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் முகரக்கட்டையை பார்த்தாலே ரிச்சலாகுது எனக்கு. முகரக்கட்டை சரி பார்த்தோம்னா கேட்குற அளவுக்காவது இருக்கும்ல, அவன்லாம் அந்த வன்மம் இருக்குல்ல அந்த முகரக்கட்டையில் அப்படியே வருது. எப்படிலாம் வீட்டுக்குள்ளே சேர்க்குறாங்கன்னு தெரில. அவன் பேசும்போது சொல்கிறான், எங்கள் அண்ணன் வந்து ஏதோ தாய் மதத்துக்கு திரும்புன்னு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படி சொன்ன வீடியோ கிளிப் நீங்கள் காமிச்சிருங்க, நான் கட்சி விட்டு போயிடுறேன் அப்படின்னு. வெக்கமே இல்லாம கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்று ஐரோப்பிய மதம், இன்னொன்று அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம். அதை தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னப்ப மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு. வா திருப்பி வா. வெக்கமே இருக்காது. வரலாறு படிக்கிறதே இல்லை. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தம்பி, ஒன்றும் வரலாறை படி, இல்லைன்னா என்கிட்ட வாங்கி குடி. உனக்கு மட்டும் இல்லை, டே சீமான் உனக்கும் தான். ஒன்று வரலாறை படி, இல்லைன்னா எங்ககிட்ட வாங்கி குடி. அப்புறம் அந்த ஃபோட்டோவில் டிரைவர் போட்டோவே காணும். உண்மையிலே உண்மையான தியாகி அவன் தானடா. அவன் டிரைவர் போட்டோட ஏற்றிருக்கணும். ஏன் டிரைவர் போட்டோ ஏற்றலை நீ? அடுத்த தடவை வரும்போது டிரைவர் போட்டோட வர்ற. இன்னொரு விஷயம், அடுத்ததான் அவன் கொண்டு வர்ற மெனு கார்டு என்ன தெரியுமா கொண்டு வருவான்? இந்த மாதிரி வேற ஒரு மெனு கார்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் 1000 பெரியார்கள் இருக்கிறார்கள், நான் அனைவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நைஸாக ராஜாஜியை உள்ளே கொண்டு வருவான். ராஜகோபாலாச்சாரியை நைஸாக இடத்துல உள்ளே கொண்டு வருவான். வாஞ்சிநாதன் பார்ப்பான், அவனை உள்ளே கொண்டு வருவான். வாஞ்சிநாதன் யார் தெரியுமா? ஆஷ்துரையை சுட்டு கொன்ற விடுதலை போராட்ட வீரர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆஸ்துரை கதை என்னென்னு நான் அடுத்து அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஆஸ்துரை கதை சொல்கிறேன். இவன் வஞ்சிநாதன் சுட்டுக்கொண்ட வாஞ்சிநாதன் ஒரு பார்ப்பான், வாஞ்சிநாதன் உள்ளே கொண்டு வருவான். இன்னும் எண்ணற்ற பார்ப்பனர்கள் இருக்காங்களா, இந்த மாதிரி பொய்க்கதைகள் புனையப்பட்ட பார்ப்பனர்கள். இந்த எல்லாரையும் ராஜகோபாலாச்சாரி, அப்புறம் இந்த வாஞ்சிநாதன், இன்னும் எந்தெந்த பீஸுகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து, அதாவது நம்ம ஆட்களோட அப்படியே சைடில் கொண்டு வந்து சேர்த்து அது உள்ளே கொண்டு வந்து உள்ளே வைக்கிற வேலையை பார்ப்பான். ஏன் தெரியுமா அவன் பார்ப்பான்? ஏன்னா அவன் பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். நெக்ஸ்ட் மினுக்காலில் இவங்க லிஸ்ட்லாம் வருதா இல்லைன்னு பாரு. கட்சிக்காக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போட்டு அதற்காக உழைச்சவனு ஒரு 3 பேர் ஃபோட்டோ போட்டு, கடல் தீபன் ஃபோட்டோ அதெல்லாம் ஒரு 3 ஃபோட்டோ போட்டிருக்கேன். சுபமுத்துக்குமார் ஃபோட்டோ என்ன காரணம்? புதுக்கோட்டை சுபமுத்துக்குமார் அவர் தான் நாம் தமிழர் கட்சியாக ஆரம்பித்தது. அமைப்பாக இருக்கும் பொழுது ஆரம்பித்து கைகாசு போட்டு அதை பெருசாக அமைப்பாக பில்டப் பண்ணி கொண்டு வந்தது, ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தது சுபமுத்துக்குமார். அவர் வெட்டுப்பட்டு செத்தார் இல்லையா? தமிழ் தேசியம் அதற்காக அமைப்பு ஆரம்பித்து, ஈழத்துக்காக அந்த அமைப்பை ஆரம்பித்து கட்டமைச்சு கொண்டு வந்தது அவர் தான். அவர் வெட்டுப்பட்டு செத்தார். அவருடைய ஃபோட்டோ நீ போடவே இல்லை. அவருடைய ஈகையை அவர் பெரியார் லிஸ்ட்டை வரமாட்டாரா, அல்லது நாம் தமிழ் கட்சிக்காக உழைச்சவங்க லிஸ்ட்டை வர வேண்டாம்? அவர் தாண்டா நாம் தமிழ் அமைப்பை உருவாக்குனது அவர் தாண்டா. கட்சி ஆரம்பிக்கும் போது தான் போய் டீல் பண்ணி டீல் பேசி வாங்கிட்டு வந்தீங்க. அமைப்பு ஆரம்பிக்கும் போது சுபமுத்துக்குமார் தான். ஏன் அவர் ஃபோட்டோ இல்லை? ஒரு ஃபோட்டோ கிடைக்கலையா? சாட்டை திருமுறைன்ட்டு கேளு, சுபமுத்துக்குமார் ஃபோட்டோ அவன் தருவான். அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டியோட ஃபோட்டோ எங்கடா காணோம்? ஏன்னாக்கா அந்த பொட்டு கட்டி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அவங்க தான். சட்டமன்றத்தில் பேசி அவங்க தான் அதை இது பண்ணுறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி ஃபோட்டோ ஏன் வரல? ரெட்டிங்கிறதுனால எனக்கு கொண்டு வரல அப்படி தானே காரணம் சொல்லுவேன். உனக்கு உண்மையை சொல்லட்டுமா? ரெட்டிங்கிறதுனால அவங்க ரெட்டியார் சமூகம் கிடையாது, அவங்க பார்ப்பனர் சமூகம். இது உனக்கு தெரியாது இல்லை, இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. அடுத்த மெனு கார்டில் அவங்க வந்துடுவாங்க பாருங்கள். அப்புறம் கடைசியாக திரும்பவும் சொல்கிறேன், ஒன்றும் வரலாறு படி, இல்லை என்கிட்ட வாங்கி குடி. அப்புறம் அந்த டிரைவர் ஃபோட்டோ அடுத்த மெனு கார்டில் மறந்துடாதா?